முஸ்லிம் கல்வி இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள இளம் தம்பதிகளுக்கான இந்த 3 நாள் பயிலரங்கில் இந்த பயிலரங்கிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்கள் மீதும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. நமது அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய மனிதவள மேம்பாட்டுத் துறையினுடைய பயிற்சியாளர் மற்றும் இஸ்லாமிய உளவியல் துறையினுடைய பேராசிரியர் மன்சூர் அலி சார் அவர்கள் முதல் நாள் வகுப்பாக இன்றைய தினம் இஸ்லாம் முன்னிறுத்தும் மனவாழ்க்கை என்ற தலைப்புல நம்ம கிட்ட வந்துட்டு தன்னுடைய விரிவான விளக்கங்கள் சிலவற்றை தன்னுடைய வகுப்பின் மூலமாக வழிநடத்த இருக்கின்றார்கள். இதையடுத்து நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் புது உறவுகள், திருமணமானதற்கு பின்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு பின்னால அவர்கள் சந்திக்கக்கூடிய புது உறவுகள், அந்த உறவுகளை எப்படி சரியான முறையில நாம கையாள்வது என்பதற்கான ஒரு சிறப்பு வகுப்பு நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்ஷா அல்லாஹ் சமூக நீதி முரசினுடைய ஆசிரியர் அவர்கள் சிஎம்என் சலீம் சார் அவர்கள் எப்படி ஒரு ஆண் பெண்ணினுடைய படைப்பு இயல்புகள் இருக்கும் என்பதற்கான ஒரு விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் 3வது நாள் அன்றைய தினம் தர இருக்கின்றார்கள். இஸ்லாம் முன்னிறுத்தக்கூடிய மன வாழ்க்கை என்ற வகுப்பு இன்னைக்கு ஆரம்பமாக உள்ளது. பேராசிரியர் மன்சூர் அலி சார் அவர்கள் இந்த வகுப்பினை இப்போது நமக்கு ஆரம்பித்து தருவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. கண்ணியம் நிறைந்த தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் பொறுப்பாளர்களே, அன்னை கதீஜா அறிவியல் கலை கல்லூரியின் தாளாளர் சகோதரி நஜ்மா மேடம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியராக வந்திருக்கக்கூடிய மன வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே, மனைவியர்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் 3 நாள் இளம் தம்பதிகளுக்கான வாழ்வியல் பயிலரங்கம் தலைப்பு அழகிய மன வாழ்க்கை என்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதல் நாளாகிய இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் முன்னிறுத்தும் மன வாழ்க்கை. இஸ்லாம் முன்னிறுத்தும் மன வாழ்க்கை என்கின்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக நிகழ்ச்சிக்குள் நாம் உடனே செல்லலாம். அதாவது ஏன் இந்த தலைப்பிலே இன்று நாம் ஒரு பயிலரங்கமாக வைத்து, பயிலரங்கம் என்று சொன்னாலே இன்று நாம் ஆன்லைன்ல ஜூம்ல நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது பயிலரங்கம் என்று சொன்னாலே ஒரு 100 பேர் அல்லது 50 பேரை வைத்துக்கொண்டு நேருக்கு நேர் நின்று கலந்துரையாடி டூவே கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இருவழி கருத்து பரிமாற்றத்தோடு நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது. ஆனால் சூழ்நிலை காரணமாக நாம் இப்போது ஆன்லைன் வழியே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறபடியால் இந்த சூழ்நிலையிலே நாம் இது குறித்து பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலே நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய சில வேண்டுகோள்கள், ஒன்று என்னன்னா, முதலே சொல்லியிருந்திருக்கலாம், இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் இது இல்லை.
தயவு செய்து ஒரு திருக்குரான் மொழிபெயர்ப்பு இருந்தால் மிக அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் எடுத்துக்களை சொல்லக்கூடிய கருத்துக்களை, குரானுடைய வசனங்களை, சில முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் குறித்துக் கொள்வதற்கு நோட்ஸ் எடுத்துக்கொள்வது மிக உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பின்னால் உதவிகரமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 3 நாள் நிகழ்ச்சியிலும் அது போல நீங்கள் திருக்குரானையும் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குறிப்பேட்டையும் கையில் வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டாவது இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நிகழ்ச்சியை கேட்டு முடிந்ததோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம், நன்றாக இருந்தது என்று சொல்வதோடு முடிந்து விடுவதல்ல. எந்த அளவுக்கு நாம் இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, எதற்காக சிந்திக்கிறோம் என்று சொன்னால், முதல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முதலாவது ஃபார்முலா, முதலாவது விதி என்ன? சில ஃபார்முலா இதில் நம்ம சொல்லுவோம். விதி அதுல என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களை அல்லாஹ்வும் மாற்றப் போவதில்லை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். 2 இடத்துல சொல்றான். அதனால இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு என்ன பாடம் கிடைக்கிறது, எனக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்கின்றன, எனக்கு என்ன ஐடியாஸ் கிடைக்கின்றன, அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்தும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நான் என் மேல எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய துணைவிக்குத்தான் இந்த நிகழ்ச்சி தேவை, அவங்கள்ட்ட சில குறைகள் இருக்கு, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு சில கருத்துக்கள் கொண்டு சேர்க்கப்பட முடியுமா என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம வந்திருக்கிறோம் அப்படி நினைச்சாக்கா அது எந்த விதத்திலும் இது பயனளிக்காது. அதே போல மனைவியரும், என்னுடைய கணவருக்கு பிரச்சனை இருக்கிறது, எப்படியாவது இந்த நிகழ்ச்சியிலே நாம் 3 நாள் நிகழ்ச்சியும் சொல்கிறேன் கலந்து கொள்வதனால் என் கணவரிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா என்று பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக இதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் இது எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னை என்று சொல்லி அதனாலதான் முதல்ல சொன்னது சிந்தனை ரொம்ப முக்கியம். கண்ணை சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. 2வது பாயிண்ட். 3வது, நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்ஆன்ல இருந்து எடுத்து நிறைய சொல்ல போறோம். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சில நபிமொழிகளை நம்ம சொல்ல போறோம். அதுல நாங்க ஒதுக்குவோம், பேச்சாளராக நானாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற பேச்சாளராக இருந்தாலும் சரி, இதுல அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. அல்லாஹ் எனக்கு இதனைத்தான் சொல்லுகிறானா, இப்படித்தான் அல்லாஹ் என்னிடம் எதிர்பார்க்கிறான், இப்படித்தான் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றானா என்று நீங்கள் சிந்தித்து அல்லாஹ் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறான் என்று நீங்கள் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகி விடணும். அதுக்கு நம்ம செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம ஏற்கனவே கொண்டிருந்த அந்த கருத்துக்கு கருத்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு, இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு, சுன்னத்தான வழிமுறைகளை கொண்டு நம்முடைய ஒரு தவறு அது சுட்டி காட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் பேரடைம் ஷிஃப்ட், நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு இன்றிலிருந்து நான் தயார். ஆக செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளஸ் பேரடைம் ஷிஃப்ட் திங்கிங் ப்ராசஸ். ஆக என்னன்னா, முதல்ல கேட்கறது எல்லாத்தையும் சிந்திக்கணும், சிந்திச்சு அல்லாஹ் இதுல என்ன எனக்கு சொல்லியிருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 3வது, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு சின்ன அறிமுகம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோடைய உள்ளார நம்ம போகும்போது என்னன்னா, இப்படி ஆரம்பிப்போம். நம்ம 51வது அத்தியாயம் 49வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லகும் ததக்கரூன். நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். இது அல்லாஹ்வுடைய விதி. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா ஜோடி ஜோடியாக படைத்திருப்பதுங்கிறது என்னன்னா, இது சுனன் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வழிமுறை, மெத்தட். எல்லா படைப்பினங்கள், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா படைப்பினங்கள், மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அல்லாஹ் படைத்த வேற வானம்னு எடுத்துக்கிட்டா பூமி, அதுக்கு ஜோடி. புரோட்டான் எடுத்துக்கிட்டா எலக்ட்ரான், இரவுன்னு சொன்னா பகல். அதே போல எல்லாத்தையுமே, நல்லதுன்னா அதுல கெட்டது, பணக்காரங்கன்னா ஏழை, இப்படி பாக்குறோம்ல, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் என்னும்போது மனிதர்களையும் அல்லாஹு தஆலா ஜோடி ஜோடியாக படைத்தனர். தி லா ஆஃப் பேரிட்டி என்று சொல்வார்கள்.
இந்த அல்லாஹ் தஆலா ஒரு விதியை இதுதான் என்று நிர்ணயித்து விட்டால் அது உலகம் அழிகிற வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இறைவன் சூரியனை கிழக்க உதிக்க வைக்கிறான் சொல்லிட்டு இது அல்லாஹ்வுடைய விதி. இதை நேச்சுரல்லா இது இயற்கை விதின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்னா இது அல்லாஹ் விதித்த விதி. இதற்கு மாற்றமாக நான் அந்த சூரியனை மேற்க உதிக்க வைக்கணும் அல்லது தெற்க உதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1000 பேர் சேர்ந்து அல்லாஹ் இந்த ஒரே ஒரு நாளைக்கு இந்த சூரியனை தெற்கே உதிக்க வை என்று என்னன்னு முறையிட்டு கேட்டாலும் அது மாறப்போவது இல்லை. நல்லா தெரியும். அப்ப இந்த நிகழ்ச்சியில சில அல்லாஹ்வுடைய விதிகளை நாம் சொல்லும் போது அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த விதியோடு நாம் ஒத்து போய்விட வேண்டும். இரவை அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்திருக்கிறான், அதுக்கு ஒரு விதி இருக்கு. பகலை அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்திருக்கிறான், அதற்கு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதிக்கு தகுந்தாற் போல இரவை பயன்படுத்த வேண்டும், அந்த விதிக்கு தகுந்தாற் போல பகலை பயன்படுத்த வேண்டும். அதே போலத்தான் மனிதர்களுக்கும் விதி. ஆணுக்கு என்று விதிகள் இருக்கின்றன, பெண்களுக்கு என்று விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளுக்கு முரண்பட்டு ஒரு பொருளை நாம் பயன்படுத்த முனைந்தால் நாம் அவர்கள் சொல்வதை இயற்கையோடு மோதுகிறோம், சுற்றுப்புற சூழலோடு மோதுகிறோம் என்று சொல்வார்கள். நாம் இறைவன் விதித்த விதிகளோடு சுனை இலாகியாவோடு நாம் முரண்படுகிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றான், உங்களை ஜோடி ஜோடியா படைச்சிருக்கிறோம். அப்ப இந்த ஜோடிக்கு அல்லாஹ் தஆலா என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னா அட்ராக்ஷன் வச்சிருக்கோம். நம்ம அந்த ஜோடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம மனிதர்களுக்கு வந்துடும். மனிதர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய விதி. இப்ப எல்லாம் என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஆண்கள் பெண்களால் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஆண்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த வயசுல, அந்த பருவ வயதுல நம்ம பார்க்கணும். இது ஃபித்ரா, இது மனித தன்மையில ஒரு பகுதி. அது இந்த தன்மையை மனிதன் தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸ் எதிர்பால் அந்த ஒரு ஆணுக்கு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருக்கட்டும், ஒரு கவர்ச்சி ஏற்படும் போது அல்லாஹ் தஆலா அதனை ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு நீண்ட கால உறவுக்கு வழிவகுப்பதற்காக அல்லாஹ் தஆலா திருமணத்தை நமக்கு விதியாக்கி இருக்கிறான். திருமணம் என்பது ஒரு விதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அந்நிக்காஹ மின் சுன்னத்தின்னு சொல்றாங்க. நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னத்தான என்னுடைய, இது யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்போ நமக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த இயல்பான ஈர்ப்பை ஹலாலான வழியில் அதனை அவர்களை 2 பேரையும் சேர்த்து வைத்து ஒரு நீண்ட கால உறவை ஏற்படுத்தி வைப்பது திருமணத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த விதியை மீறினா என்ன ஆகும்? திருமணம்ங்கிற அந்த விதியை மீறி அது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட வழியில ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அல்லது ஒருவர் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இதனால என்ன நடக்கும்னு அல்லாஹ்வுடைய விதியை நம்ம மீறுறோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப அல்லாஹ்வுடைய விதியை மீறினா அதற்கான விளைவுகள் நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். அதுலதான் இன்னைக்கு என்ன சொல்றோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு உலகளாவிய அளவுல பாக்குறோம் மனநல கோளாறுகளுக்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்று இந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. உலகளாவிய அளவுல மேற்கு நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்களையும் குடும்ப அமைப்பு, குடும்ப வாழ்க்கை என்ன இருக்கு, அதுல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த விதியை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. அதோடைய விளைவு. மூணாவது, திருமணம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அதை சுன்னத்தாகி வைத்ததற்கு இன்னொரு அடிப்படை காரணம், இந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் இருக்கு பாருங்க, அடல்ட்ரின்னு சொல்றோம், ஜினான்னு சொல்லக்கூடிய விபச்சாரம் சொல்றாங்க, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது திருமணத்துடைய இன்னொரு நோக்கம். பார்க்க போறோம், பின்னாடி வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒழுக்கமிக்க, பண்பாடு மிக்க ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி காட்டுவதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று வரும்போது, அந்த சமூக அமைப்பின் மிகச்சிறிய யூனிட் என்று சொல்வார்கள், சின்ன பகுதி தான் என்ன, குடும்பம். அப்ப சோசியல் ஒரு சமூக அமைப்பை கட்டமைப்பதற்கு ஒவ்வொரு செங்கல் என்ன, ஒவ்வொரு இல்லம், ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு கணவன் மனைவி, ஒவ்வொரு ஜோடி, ஒவ்வொரு குடும்பம். இதை வைத்துதான், ஒரு குடும்பத்தை வைத்துதான் சமூகம். ஆக ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி, புரியுதா, உலகத்துல இருக்கக்கூடிய திருமணத்திற்கு அப்பாற்பட்ட அந்த உறவுகளை கட்டுப்படுத்தி, ஃபசாதுகளை பூரா கட்டுப்படுத்தி, ஒரு மனநல ஆரோக்கியத்தோடு இந்த ஒரு ஆண் பெண் உறவை கொண்டு ஒரு நீண்ட நாள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி மகிழ்ச்சியான ஒரு இல்லறத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கம். அப்ப அல்லாஹ் தஆலா விதித்த விதி
அல்லாஹ் தஆலா திருமணத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த நோக்கம். ஆனா ஒரு கேள்வி என்ன கேட்கிறோம்னா, பட் வை டூ பீப்புள் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் திஸ் ஃபேமிலி சிஸ்டம்? இந்த ஃபேமிலி சிஸ்டம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு ஏன் குறிப்பாக இளைய தலைமுறையிலேயே ஒரு சிலர் போகிறான்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரீசன் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒரு அக்கா இருக்கிறாங்கன்னு வச்சு, ஒரு அண்ணன் அக்கா தங்கச்சி 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அக்கா கல்யாணம் ஆகுது, 2 வருஷத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அக்கா தாய் வீட்டுக்கு அடுப்ப போடும்போது அழுதுகிட்டே உட்காந்துக்கிறாங்க. அடுத்த அக்கா, 2வது அக்கா அதே மாதிரி கல்யாணம் பண்ணோம், அதுவும் பிரச்சனை, உட்காந்துக்கிறாங்க. அந்த 3வது தங்க என்ன நினைக்கிறேன், 3வது கல்யாணம் பண்றதுக்கு, அம்மா உனக்கு 18 வயசு ஆச்சு, நீ படிச்சு முடிச்சுட்ட, கடமை இருக்கு பெற்றோர்களுக்கு, உனக்கு நல்ல மாப்பிளைய பார்க்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்லும், அம்மா எனக்கு திருமணம் வேணாமா, புரியுதா? போ, இது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. ஆக என்னன்னா, குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வைத்து அதுக்கு தீர்வாக எதனை நினைக்கிறார்கள், திருமணமே பண்ணாம இருந்துருவோம், அது தப்பு. அப்ப இதுல 2 பிரச்சனை வருது. அப்ப என்னன்னா, குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க வேண்டும். இது என்னுடைய உரையோட 2வது பகுதி. 2வது, கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பயப்படுறாங்க, அந்த பயக்கத்தை நீக்க வேண்டியதும் யாருக்கு பொறுப்பு? இந்த திருமணம் ஆகி இருக்கக்கூடிய இளம் கணவன் மனைவியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த 2 தான் இந்த உரையில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 1வது பகுதிக்கு நம்ம போவோம். அதாவது இப்போ நான் உங்களுக்கு முதல்ல ஓதி காட்டிய வசனம் 21வது அத்தியாயம் 30வது வசனம், 30வது சூரா 21வது சூரத்து ரூம்ல வரக்கூடிய 30வது அத்தியாயம் 21வது வசனம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமின் ஆயாத்திஹி அன்ன ஹலக லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். இதுல அல்லாஹ் தஆலா 3 விதிகளை நமக்கு, அதாவது கணவன் மனைவியருக்கு கற்றுக் கொடுப்பான். அதுல ஒண்ணு என்ன எழுதிக்கங்க, சக்கீனா லிதஸ்குனு இலைஹா. 1. 2வது அந்த வசனத்தை நீங்க வச்சுட்டு பாருங்க, டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு பாருங்க, மவத்தா. சக்கீனா என்று சொன்னால் மன அமைதி, ஆறுதல், பின்னாடி விளக்க போறோம். டிராங்குலிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட். இது அல்லாஹ் தஆலா விதித்திருக்கக்கூடிய விதி. ஆனா ஆண் பெண் ஜோடியாக படைத்ததற்கான தமிழாக நம்ம மொழிபெயர்ப்ப சொல்றேன். இன்னும் நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி பெறுவதற்குரிய துணைவியரை, ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண், உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், அதுல என்ன பண்றான், வஜஅல பைனக்கும், இந்த இருவருக்கு இடையிலே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே, மவத்தா சொன்னா அன்பு, ஆங்கிலத்துல சொல்வதா இருந்தா லவ், பாசம், நேசம், காதல், மவத்தன். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு காதலை பத்தி நான் சொல்றேன். ரஹ்மா, ரஹ்மத்துனா இரக்கம், கருணை, மெர்சி, கம்பேஷன். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தின் மூலமாக அவர்கள் ஒன்றிணையும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு அன்பு, மவத்தா, ஒரு இரக்கம், ரஹ்மா, இந்த 2ஐயும் சேர்த்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். விதி விதிக்கப்பட்டு விடுது. ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. அது திருமணத்தின் மூலமாக அவர்கள் இணைக்கப்படும் போது அவர்களுக்கு லிதஸ்குனு சக்கீனா கிடைக்கிறது. புரிச்சுக்க, 3 ஃபார்முலா. அப்ப நான் திருமணத்துக்கு முன்னாடி வச்சுக்கால கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்கள் கணவனுக்கு என்ன வேணும்னு சொன்னா, மனைவியின் பக்கம் மவத்தா இருக்கிறதா, லவ் இருக்கிறதா, காதல் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா, நேசம் இருக்கிறதா, அதெல்லாம் வச்சிருக்கிறான். அதே போல மனைவி எடுத்துக்கிறோம்னு சொன்னா, கணவன் மீது வைத்திருக்கிற அன்பு, பாசம், நேசம், மரியாதை எல்லாம் வச்சுக்கோங்க. அதே போல ரஹ்மா. இப்ப நான் 3ஐயும் கொஞ்சம் நம்ம அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. அதாவது என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு பேசிக் அடிப்படையில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ½ an hour ஸ்பீச், அதாவது ஃபர்ஸ்ட் 3/4 மணி நேரத்துல நான் என்ன பேச விரும்புகிறேன் என்று சொன்னால், அது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு கட்டடத்தை கட்டுவது போல, அந்த கட்டடத்துடைய அஸ்திவாரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மிக சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன சொன்னா, இது உங்களுக்கு பெரிய ஹோம்ஒர்க் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு 6 மாசத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மிகப்பெரிய ஹோம்ஒர்க் இருக்கு. அதுதான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன். இந்த சக்கீனா என்றால் என்ன, நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல மவத்தா, லவ் என்றால் சொன்னால் நீங்கள் ஆய்வு செய்திட வேண்டும். ரஹ்மா என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில ஆய்வு செய்திட வேண்டும். இந்த 3ம் என்னிடம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்திட வேண்டும். அப்ப என்ன, கொஞ்சோன்னு விளக்குவோம். சக்கீனான்னா என்னன்னு. சக்கீனான்னா உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை நீங்க அலிஃப் பே ஓதி இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, அலிஃப் ஜப்ர் ஆ, பே ஜப்ர் பா சொல்லுவாங்க, அப்புறம் அலிஃப் ஜேர் இ, அப்புறம் பே ஜப்ர் பி, அப்புறம் அலிஃப் பேஷ் ஊ. நான் உருது டீச்சர்கிட்ட படிச்சதுனால அப்படி சொல்றேன்.
பே பேஸ் பூன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுக்குன் வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இப் இத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்குன்ல இருந்து வந்ததுதான் சக்கீனா. அந்த சுக்குனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த இப்புங்கிற எழுத்து அப்படியே நின்று எடுத்து பாருங்களேன். ஆ இ அது ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க, அசைக்கிறோம். ஆ இ உ பா பி பூன்னு அசைக்கிறோம். ஆனா சுக்குன்னு வச்சுட்டா, புள்ளி வச்சுட்டோம்னு சொன்னா அங்க அசையக்கூடாது. அப்ப திருமணத்தின் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில மவத்தத் வரஹ்மத், அரபிலேயே பயன்படுத்துறாங்க. மவத்தத் வரஹ்மத், அதாவது லவ் அண்ட் கம்பேஷன், அதாவது அன்பும் இரக்க உணர்ச்சியும் இருந்தது என்று சொன்னால் என்ன வரும்? சக்கீனா வரும். அப்ப சக்கீனா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, அந்த ஸ்டில்னஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப வந்து ஒரு குட்டை இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது. அது நீங்க காலையில போறீங்கன்னா தண்ணீர் அமைதியா அப்படியே இருக்கும். நீங்க முகத்தை பார்த்து தலை சீவிக்கக்கூடிய அளவுக்கு தெளிவா இருக்கும் எல்லாம். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு செங்கல்ல தூக்கி நடுப்புற நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன அது? கலங்கி விடுகிறது, ரிப்பிள்ஸ், அப்படியே வளையம் வளையமா தண்ணி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அதை மறுபடியும் அடங்கி பாருங்க. நான் அடங்கி அப்படியே தெளிவா அப்படியே நிக்குது பாருங்க. அந்த நிக்கிற ஸ்டேட்டுக்கு தான் சக்கீனா. அது திருமணத்தின் உறவு மூலமாக கிடைக்கிறது, அது அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைக்கிறது. நம்முடைய வீட்டிலேயே நமக்கு சக்கீனா. உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்தாலும், நம்ம கட்டி வச்சிருக்கிற வீட்டுல போய் மனைவி மக்களோட போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல சக்கீனா இருக்கிறோம், அல்ல வேற வேற வசனங்கள் இருக்கின்றன. அப்படின்னா என்னன்னா, திருமணத்திற்கு முன்னால் வந்து என்ன சொல்றாங்க, இளைஞர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் வந்து திருமண வயதை அடைந்து விட்டால் நீங்கள் வந்து கல்யாணம் செய்து கொள்ளுங்க, அது உங்கள் கண் பார்வையை தாழ்த்தும் அப்படின்னு அர்த்தம். இல்ல காலுக்கு கட்டு போறது, கல்யாணம்ன்றது காலுக்கு கட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, கண்ணுக்கு கட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டு. அப்ப என்னன்னா, உங்க கண்ணு வந்து எங்க மனைவியை பாக்குறதுக்கு, அது மனைவியை சுத்தி வந்து ரிவீட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுடைய கண் உங்களுடைய மனைவியை சுற்றி, உங்களோட காது மனைவி என்ன சொல்றாங்கிறத பத்தி. அப்படி வந்தா என்ன ஆயிடும்னா, என் மனைவி கிட்ட நான் போனேன்னா நான் செட்டில் ஆயிடுவேன். செட்டில் ஆகலன்னு என்ன அர்த்தம்? அங்க என்னன்னா, பதட்டம் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே போலதான் மனைவி. ரெண்டுக்கும் உதாரணம் சொல்லுவோம். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு ஹிரா குகையில இருக்கிறாங்க, 40 வயசு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வாழ்க்கையிலேயே அனுபவித்திராத ஒரு அனுபவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் வஹி வாங்குறாங்க. வாங்கின உடனே அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு ஒரு என்ன நடந்துச்சு தனக்குங்கிறதே அவங்களால புரிந்து கொள்ள முடியாத நேரத்துல அவங்களுடைய நெருங்கிய நண்பர் யாரு? அபூபக்கர் சித்திக். அங்க போல அவங்க நேரம் எங்க ஓடியாந்தாங்க, நேரம் அன்னை ஹதீஜா அம்மா கிட்ட வந்து சம்பிலூன்னு என்னை போறதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க. தூக்கி எந்திரிச்சதுக்கு பிற்பாடு, அம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது வரும்போது என்ன சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, புரியுதாப்போ, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க நல்லவங்க, இந்த ஊர்ல நீங்க எல்லாருக்கும் நல்ல, அதனால அந்த ஹதீஸ்லாம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஏற்கனவே, நான் சுருக்கமா வந்துட்டேன் வரும்போது. அப்ப என்ன ஆயிடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஜாய்ஸ் சக்கீனா, ட்ராங்குலிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட், செட் ஆயிடும். அதே போல வந்து என்னன்னு சொன்னாக்கா, மனைவிக்கு இந்த காலத்துல ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். இங்க வந்து மனைவி வீட்டுல இருப்பாங்க. அப்ப வீட்டுல வந்து கணவனுடைய சகோதரி வந்து, பின்னாடி உதாரணத்துக்கு டைம் இருந்தா சொல்லுவோம், மனைவி அதாவது கணவனுடைய சகோதரி வந்து ஒரு பிரச்சனையை, புயலை கிளப்பி விட்டு போயிருப்பார்கள். கணவர் வீட்டுக்கு வரட்டும், நான் அவரிடம் பேசிக் கொள்கிறேன் என்று அவங்க அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, படபடப்பு எல்லாம் இருக்கும். கணவன் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுல இருந்து டயர்டா வருவார். வந்த உடனே கேட்பாரு. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க அந்த கணவர் வந்ததுக்கு பிற்பாடு கணவன்கிட்ட சொல்லலான்னு நினைப்பாங்க. அப்ப கணவன் என்ன பண்ணணும், என்னமா நடந்துச்சு, முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க, புரியுதா? அது இல்லாம மனைவி சொல்ல வரக்கூடிய செய்தியை புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அந்த டென்ஷன் அப்படியே தொடரும். அது எப்படிங்கிறது பின்னாடி விளக்கமா பார்ப்போம், புரியுதாப்போ? அப்ப என்னன்னா, என்னுடைய பிரச்சனையை நான் கணவன் வந்து விட்டால் என் பிரச்சனை தீர்ந்து விட்டது, சக்கீனா வந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. அதே போல கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, என் மனைவிட்ட போனா பிரச்சனை தீர்ந்து போச்சுன்றதுன்னா சக்கீனா. இந்த சக்கீனாங்கிற அந்த ஃபார்முலாவை, அந்த விதியை நீங்கள் அனுபவிப்பதற்கு 2 வேணும். ஒண்ணு மவத்தா, இன்னொன்னு ரஹ்மத். புரியுதாப்போ? இது சக்கீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கம் இப்போதைக்கு போதும். அடுத்தது வந்து மவத்தா. மவத்தான்னு சொன்னா லவ். அல்லாஹ் தஆலாவுக்கு வதூத் என்று ஒரு பேர் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன நேச்சுரல் அட்ராக்ஷன் சொன்னமே, அது திருமணத்திற்கு பிறகு லவ். எப்ப லவ் வரும் சொன்னாக்கா, அதாவது இந்த லவ் வந்து நம்ம பேசக்கூடிய அந்த உடற்கவர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய, வீட்டு விட்டு வெளியில ஓடி போய் திருமணம் பண்ணக்கூடிய அந்த லவ்வை பற்றி நான் பேசவில்லை. இது இந்த லவ் எந்த லவ்னு சொன்னாக்கா, அன்னை ஹதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் செய்து கொள்வதற்கு அடிப்படையாக இருந்த காதல் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்களா, பாலில் தண்ணீர் கலக்க மறுத்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க.
எதை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க? அங்க இருக்கிறது. அதாவது என்னன்னா, என்ன ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம், ஒரு பொண்ணை பாக்குறோம், திருமணம் ஆயிடுச்சதுக்கு பிற்பாடு கணவனுடைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இங்கதான் அஹ்லாக் இருக்கிறது. அஹ்லாக், என்னுடைய கணவனுடைய நற்பண்புகள் என்ன, என் கணவனுடைய ஒழுக்கங்கள் என்ன, கேரக்டர் என்ன, வேல்யூஸ் என்ன, அஹ்லாக் என்ன, அஹ்லாக்குல் ஹசனா என்ன, அமலன் சாலிஹா என்ன, மனித உறவுகள் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி, அதை பார்க்கும்போது மனைவிக்கு கணவன் மேல வர்றதுதான் லவ், மவத்தா. என் கணவர் இப்படிப்பட்டவர். அதே போல மனைவிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், அத பண்புகள், ஒழுக்க பண்புகள், என் மனைவி மாதிரி ஒரு பொண்ணு வராதவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனைவியின் மேல் வரக்கூடியதுக்கு பேர் தான் மவத்தா. இந்த மவத்தா நிற்கும், மௌத்தா போற வரைக்கும் நிற்கும். 75 வயசு தாத்தாவாக இருந்தாலும் என்னுடைய மனைவி இல்லாமல் என்னால் ஒரு நாள் வாழக்கூட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாத்தா மாறி விடுவார். அந்த அளவை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அதே போலதான் வந்து மனைவி வரும். அப்ப என்னன்னா, இதுதான் இது வந்து இந்த லவ் வந்து இன்னொரு பெருசா விளக்க வேணும்னா அது சுன்னத்துல நிறைய இருக்கு. இந்த லவ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, வாயா டெல் மீ எரிச்சுக்கங்க, ஷோ மீ, டச் மீன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபார்முலா ஒரு இஸ்லாமிக் கவுன்சிலர் அவருடைய வெப்சைட்ல எழுதுறாரு. என்னன்னு சொன்னா, அந்த உங்கள் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நீங்கள் வெளிப்படுத்திட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, உலகத்திலேயே நீங்க யார் அதிகமா நேசிக்கணும், நான் ஆயிஷான்ட்டாங்க. அதுக்கு அடுத்தபடி நீ யாருன்னு அந்த சஹாபி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னா, அபூபக்கர்னு சொல்லல, ஆயிஷாவுடைய தந்தைங்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆயிஷாவுடைய தந்தைங்கிறாங்க. அதே போல ஷோமி, அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், அப்பதான் புரியும். வாயால வெளிப்படுத்தணும், செயலால வெளிப்படுத்தணும். 3வது வந்து டச் மீ. 3வது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, சுன்னத்தான ஃபார்முலா, குறிச்சுக்கங்க. அதையும் சொல்றேன், உங்களில் யாராவது ஒருவர் தனது சகோதரரை நேசித்தால் அதனை அவரிடம் தெரிவித்து விடுங்கள். அபூதாவூத். இப்ப மனைவி, அந்த மனைவியை கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க. உங்களில் யாராவது ஒருவர் தனது சகோதரை தனது மனைவியை நேசித்தால்னு போட்டு பாருங்க, அதனை அவரிடம் தெரிவித்து விடுங்கள். உங்களுடைய காதலை வாயால நீங்கள் வெளிப்படுத்தி விடுங்கள். ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹதீஸ் பாக்குறோம். 2வது வந்து எனக்கு புரியவை, ஷோமி, அது எப்படி நம்முடைய ஆக்ஷன்ஸ். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் புகாரில வந்து பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செலவழிக்கின்ற எதுவாயினும் அதற்குரிய பலன் உங்களுக்கு அளிக்கப்படும். அல்லாஹ் கூலி தரேன்றான். உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டும் ஒரு கவனம் உணவாயினும் சரியே. ஷோ you are showing your love upon your wife by ஊட்டி விடுவதன் மூலமாக. இது என்னமோ இன்னொரு பாயிண்ட் இருக்கு இதுல. என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் இருக்கும், போக போக ஆமா கிடக்கு அப்படி போயிடும். அது போகக்கூடாது. அதான் அது எத்தனை வயசு ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அடுத்த ஹதீஸ் பார்ப்போம். வேற என்னை தொடு, டச் மீ, ரசூல் அதெல்லாம் வருது, ஹதீஸ்ல வருது. நானும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் குளிப்பு கடமையானவர்களா இருக்கும் போது ஒரே பாத்திரத்தில் சேர்ந்து குளிப்போம். டச்சிங், நெருக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு முத்தம் அளித்திருப்பது ஹதீஸ்ல இருக்கு, புகாரி ஷரீஃப்ல இருக்கு. அன்னை ஆயிஷாவோடு ஒரே போர்வையில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப இந்த 3 ஃபார்முலாவும் வந்து அந்த லாங்குவேஜஸ் ஆஃப் லவ்னு சொல்றாங்க, காதல் மொழிகள். போறேன் இப்போ. அடுத்தது வந்து 3வது சொல்ற ரஹ்மா. ரஹ்மா எப்போ? கருணை எப்போ சொன்னா, அதாவது நம்ம சொன்ன பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கும் பொழுது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல கேரக்டர் இருக்கும்போது அவங்க மேல நமக்கு அன்பு வரும். அப்ப நெகட்டிவா, ஒரு குறை இருக்கும்போது, ஒரு பலவீனம் இருக்கும்போது, ஒரு தப்பு பண்ணி விடும்போது என்ன வரக்கூடாது? கோபம் வந்து விடக்கூடாது. அதற்கு பதிலாக கருணை வந்து விட வேண்டும். கோபம் வந்தா என்ன ஆகும்? சக்கீனா அடிபட்டு போய்விடும். நல்ல முக்கியமான ஃபார்முலா. கருணை வந்து விட்டால் சக்கீனா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ வந்து பாசிட்டிவா ஒண்ணு பாக்குறீங்க, நல்லதை பாக்க, தமிழ்ல சொன்னா நல்லதை பாக்குறீங்களா, அன்பு செலுத்தணும். ஒரு குறைய நீங்க பாக்குறீங்களா, இறக்கும். ஆஹா, என்னோட கணவருக்கு இப்படி செய்யறாரா, சரி ஏதோ ஒரு குறை, மன்னிச்சு விட்டுருவோம். மனைவி மன்னிச்சு விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, 70 முறை கூட நம்ம மன்னிக்கலாம்னு சொல்லிட்டு, மனைவியை மன்னிக்காம, கணவனை மன்னிக்காம. ஆக என்னன்னா, தாரிக் ரமதான் சொல்றாரு. தாரிக் ரமதான் ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் என்ன சொல்றாருன்னா, அஹ்லாக்கு நல்ல குணத்தை பார்த்தாக்கா லவ், பலவீனங்களை பார்த்தாக்கா, ஏன்னா எல்லாம் ஆதத்துடைய மக்கள், எல்லாரும் யார்கிட்ட குறை இல்லை. நம்ம என்ன ஏஞ்சல்ஸ் மலக்குமாரலா கிடையாது. சோ இதையும் இதோடு நான் சுருக்கமாக நிறைத்துக் கொள்கிறேன். இந்த 3 ஃபார்முலா. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 2672 இருக்குல்ல, ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஆண் கணவன்
ஒரு முஃமினான பெண்ணை, அதாவது அவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். அவன் அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் அவளிடம் உள்ள வேறொரு நற்குணத்தை கொண்டு புரிந்து கொள்வானாக. அப்ப அந்த குறையை பார்த்து, பாக்கி இருக்கிற நன்மையை பார்த்து பொருந்தி கொண்டு அந்த குறையை நீங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள். 3 ஃபார்முலா பார்த்து. இப்போ இந்த 3 கல்லாச்சா, 4வது ஒரு அடிஸ்திவாரத்துல வைக்க வேண்டிய இன்னொரு கல். இதை நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 187 சொல்றேன். இது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதை சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் சொல்றேன். நல்லா என்ன சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கு. இது நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. 2 விஷயம் சொல்லுவோம். ஒண்ணு என்னன்னா, கணவனுடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவள் மனைவி, மனைவியுடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவள் பெண். இது மறந்துடவே கூடாது, கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது. அது எப்படிங்கிறது பிராக்டிக்கலா டைம் இருந்ததுன்னா பின்னாடி நம்ம பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா, இஸ்லாமிக்க ஒரு கவுன்சிலர் சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆடை ஒவ்வொரு நூலாக எப்படி நெய்யப்பட்டு அது ஒரு ஆடையாக மாறுகிறதோ, அதே போல திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி உறவு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு சொன்ன பாருங்க, அதுக்கு ஒவ்வொரு இழையாக நெய்ய வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக, சொன்னோம்ல, தொடுதல் மூலமாக, சொல்லி காட்டுவதன் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அந்த ஆடையை நம்ம என்ன பண்ணணும், நெய்து கொண்டே, அழகான ஆடையாக நெய்து கொண்டே வர வேண்டும். அதுக்கு எப்படி கிழிக்கிறதுங்கிறது, கிழிச்சு போடுறாங்கிறது நம்ம இந்த ஸ்பீச்சோடைய அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இது அதாவது 4வது ஃபார்முலா என்ன, என் கணவனுக்கு நான் ஆடை, என் மனைவிக்கு நான் ஆடை, என் கணவனுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டும், என்னோட மனைவியுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டும். இது 4வது ஃபார்முலா. 5வது, இது நம்ம கொஞ்சம் விரிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறது யாராவது டைம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு யாராவது ஒருத்தவங்க டைம் சொல்லிட்டே வரணும், இல்லாட்டி இந்த ஆரம்ப பகுதியில் நேரம் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் உரையை முடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அனஸ் அல்லது மேடம் என்னன்னா 5வது எவ்வளவு நேரம் ஆச்சு மேடம்? 10:30 சார். 10:35. ஓகே 35 நிமிஷம் ஆச்சு. இது முடிச்சாவணுமே. ஓகே, அடுத்தது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இன்னைக்கு டாபிக்ல மிக மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை வைத்துதான் பாக்கி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்க கூடாது, இதை மெமரைஸ் பண்ணணும். கண் குளிர்ச்சிங்கிறது என்னங்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, எங்கள் துணைவியரிடம்னு போட்டுக்கோங்க. அதாவது கணவன் எப்படி கேட்கிறேன், என்னோட மனைவியை கண் குளிர்ச்சி ஆக்கிவை, என்னுடைய குழந்தைகளை கண் குளிர்ச்சி ஆக்கிவை. மனைவி எப்படி கேட்கிறாங்கன்னா, என்னுடைய கணவனை எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கிவை, எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கிவை டிரான்ஸ்லேட் பண்ணா, மின் அஸ்வாஜினா, துணைன்னு தான் அரபியில வருது. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் மனைவியரிடமும் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக, இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு, தக்வாவுடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கியருள்வாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். இது 5வது மிக முக்கியமான ஃபார்முலா. இது கண் குளிர்ச்சினா என்ன சொல்லிட்டு நான் பிறகு அதாவது என்னன்னா, அது என்ன கண் குளிர்ச்சி? அரபு மக்கள் எதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க, கண் குளிர்ச்சிங்கிறத பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, பாலைவனத்துல ஒரு அரபி பயணம் போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டகத்திலயோ அல்லது வேற வாகனத்திலயோ அல்லது நடந்து போறான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பாலைவனத்துல ஒரு புயல் அடிக்கும், டெசர்ட் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த மண்ணு புழுதி கிளப்பி விட்டாக்கா முதல்ல அவனுக்கு ஆபத்தாக போறது கண் பார்வை. அப்ப என்ன பண்ணுவான், கண்ணை பொத்திக்கிட்டு எங்கேயாவது ஒரு குகையோ அல்லது ஒதுங்கி கொள்ளக்கூடிய வேற ஏதாவது இடத்த கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புயல் வீசக்கூடியதிலிருந்து தன்னுடைய கண்ணை பாதுகாத்து கொண்டான் என்று சொன்னால், குர்ரத்த ஐனையா, அல்லாஹ் தஆலா என்னுடைய கண்களை பாதுகாத்து விட்டான். இப்ப முதல்ல சொன்னோம்ல, அதாவது என்னன்னா, கணவன் ஒரு பதற்றத்தோட வீட்டுக்கு வரும்பொழுது மனைவி ஆறுதல் அளிக்க பார்த்துட்டாலே குர்ரத்த ஐன் வந்துருச்சு. அப்ப பாத்து எனக்கு கண்ணுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது. அதையும் கொண்டு இதை நீங்க என்ன பண்ணலாம், குர்ரத்த ஐனும் சக்கினாவும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். இதை நம்ம இந்த சூறாவே நம்ம கொஞ்சம் விரிவா எடுத்துக்க போறோம். அது ஏங்கிறத நான் இப்ப சொல்றேன். இது 5வது ஃபார்முலாவை நம்ம விரிவா டிஸ்கஸ் பண்ணோம். 6வது ஃபார்முலா ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அதாவது நீங்கள் சூரத்துல் பக்ரா, இது சூரத்துல் நிசா நினைக்கிறேன், வசன நம்பர் குறிக்கல, பின்னாடி பார்த்துக்கலாம். ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப்க்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை. இதுல பொதுவான பார்த்ததுல, அவர்களுடன் கனிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கிறதுலாம் இதோட டிரான்ஸ்லேஷனே கிடையாது. இந்த ஆஷிர்ங்கிற வார்த்தைக்கு என்னன்னா நெருக்கம், கம்பானியன்ஷிப்.
அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா ஆங்கிலத்துல நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படின்னா அவர்களுடன் தமிழ்ல நான் சொல்றேன், மிக நெருங்கிய உற்ற நண்பர்களாக நடந்து கொள்ளுங்கள். அவங்கதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். திருமணத்திற்கு பிறகு என்ன பண்ணணும், உங்களுக்கு சோல்மேட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மிக மிக முக்கியமாக அந்தரங்கமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், மிக நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப். அது நிறைய உடல் ரீதியான நெருக்கம் மட்டும் இல்ல, அறிவு ரீதியான நெருக்கம், ஆன்மீக ரீதியான நெருக்கம், சைக்காலஜி ரீதியான நெருக்கம், கேரக்டர் ரீதியான நெருக்கம் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து அந்த நெருங்கி வாழக்கூடியதுங்கிறது அது ஒரு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துல போய் கையை வச்சோம், எப்படிலாம் கை வைக்கிறோம், அப்படி பார்க்கணும், கை வைக்கிறோம். அப்படி கை வச்சாக்கா அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல என்ன வந்து அடிபடும், சக்கினாவும் அடிபடும், கண் குளிர்ச்சியும் அடிபடும். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து ஒரு 6 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு, இது வந்து பாசிட்டிவ். இப்ப இதை வந்து இந்த 2வது பகுதிக்கு நான் இப்ப வந்துடுறேன். 1வது பகுதி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம மறுபடியும் கடைசியில சில விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு அல்லது கேள்வியில வந்ததுன்னா நம்ம பார்ப்போம். இப்போ சேலஞ்சஸ் இன் மேரிட்டல் லைஃப், அதாவது என்னன்னா சவால்கள் சொல்லிட்டு அழகா இருக்க. நீங்க சொல்றது பூரா சக்கீனாங்கிறீங்க, மவத்தாங்கிறீங்க, ரஹ்மாங்கிறீங்க, கம்பானியன்ஷிப்னு சொல்றீங்க, கண்ணுக்கு குளிர்ச்சிங்கிறீங்க, ஆடைங்கிறீங்க, எல்லாம் குரான்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த 4 போட்டோம் பாருங்க, இது யாருடைய டிசைன்? இந்த 6 எடுத்து போட்டது வந்து யாருடைய டிசைன்? என்னுடைய டிசைன். இந்த டிசைன்ல நம்ம பயான் நிறைய கேட்கிறோம். ஒவ்வொரு பயான்லயும் திருமணத்தை பத்தி நீங்க எந்த சொற்பொழிவாளரை கேட்டாலும், ஆலிம்களை கூப்பிட்டு கேட்டாலும், இது யார் போடுற டிசைனு? அந்தந்த ஆலிம்கள் போடுற டிசைன். திருமணம் சம்பந்தமாக ஒரு புக்கு போடுறான்னு வச்சுக்கல, அது அந்த ஆத்தர், அந்த ஆசிரியருடைய வடிவமைப்பு. 1வது அத்தியாயத்துல என்ன சொல்லணும், 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லணும்னு பாக்குறோம். ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தை கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றேன், விளைவுகள் ஏற்படுவது மிக 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 குறைவு. 100 ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்ல எத்தனை பேர் அந்த சொற்பொழிவை கொண்டு பயனடைகிறார்கள்? கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரு பயான் நடைபெறுகிற திருமணத்தில் இப்ப இந்த 2 மணி நேரம் நிகழ்ச்சியை நம்ம பேசுறோம், அல்லது 6 மணி நேரம் டோட்டல் நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப முதல் நாள் மன்சூர் பேசுவார், 2வது நாள் மேடம் பேசுவாங்க, 3வது நாள் சலீமண்ண பேசுவாங்க. ஆனா மாற்றம் என்ன பார்க்கும்போது, என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது எனக்கு தோன்றியது ஒண்ணு. அது என்னன்னா, அது வந்து இந்த டாபிக் பேசுறதுக்கு அல்லாஹ் தாலா ஒரு டிசைனை, ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு கட்டமைப்பை, ஒரு கட்டுக்கோப்பை, ஒரு ஆர்கனைசேஷனை வச்சிருக்காங்க. அதுகிட்ட நம்ம யாருமே போல. இன்னைக்கு நான் வலியுறுத்த விரும்புற கருத்தே அதுதான். அந்த கருத்தின் அடிப்படை அதுலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்களை விட்டுருணும், பேச்சாளர்களை விட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களை வந்து இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும், என்னையும் சேர்த்து அத்தனை பேரையும் என்ன பண்ண, யார் முன்னாடி போய் நிற்க போறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நாம் நிற்க போகிறோம். அல்லாஹ் ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட இருக்கிறான், அப்படிதான் எடுத்துக்கணும். அல்லாஹ் சொல்வதுதான் இங்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்னிடம் இதனை எதிர்பார்க்கிறான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன், செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன், என்னை மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறானா? இதுல எனக்கு குர்ஆன் வசனங்கள் காட்டப்படுகிறதா? இதுதான் இறைவனுடைய வழிகாட்டுதலா? அது பேர் தான் மனைவிக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதான் இப்ப என்னுடைய கடந்த ஒரு 6 மாதமாக என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் தான் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக, ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளர நின்றுடுங்க. அதுல ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. அந்த வடிவமைப்புக்குள் நின்று நீங்கள் அந்த சூறாவை முதல்ல சொன்ன பாருங்க, சிந்திக்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், முகமது பாயின் சொல்லி, அவர் சொல்வார், பர்சனல் ரிவலேஷன் சொல்வார். ஒரு வசனத்தை நீங்கள் ஓதினீர்கள், ஒரு அத்தியாயத்தை நீங்கள் ஓதினீர்கள், அல்லாஹ் தஆலா என்னிடம் நேரடியாக பேசுவது, என்னிடம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானா? சொல்றான். அப்பதான் வந்து என்ன வரும், மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கான ஒரு சின்ன கைட்லைன்ஸ் தான் இப்போதைக்கு நான் கொடுக்க போறேன். அதற்காக நான் தேர்ந்தெடுத்து கொண்ட சூரா வந்து சூரத்துல் ஃபுர்கான், 25வது அத்தியாயம். சூரத்துல் ஃபுர்கான்ங்கிறது வந்து இது வந்து ஒரு, நான் இதை ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது என்னன்னா, அஹ்லாக்குடைய சூரா இது. இன்னும் சொல்ல போனால், இப்ப நம்ம வந்து வரலாற்றை எடுத்துக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய வரலாறுல என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னா, இப்ப நான் வந்து டாபிக் விட்டு வெளில போறேன்னு நினைக்காதீங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதாவது திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல சூரத்துல் பக்ரா வந்து 286 வசனம்ங்கிறது தெரியும். குல்வல்லாஹ் சூரா அங்க பேருக்கு பாருங்க, குல்லது பிரபில் ஃபலகு, குல்லது பிரபின் நாஸ் 5 வசனம், 6 வசனம், 4 வசனம், 3 வசனம், இன்ன ஆத்தினா கல் கௌதர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த வடிவமைப்பு. ஒரு பெரிய சூறாவை ரெண்டா உடைக்க முடியாது, ரெண்டு சின்ன சூறாவை ஒன்னா சேர்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குர்ரத்த ஐனுன்னு சொல்லக்கூடிய கண் குளிர்ச்சின்னு நம்ம சொன்னோம்ல, அது எந்த அத்தியாயத்துல வருகிறது என்று சொன்னால் இந்த சூரத்துல் ஃபுர்கானிலே வருகிறது. நான் சிந்திக்கணும்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த கண் குளிர்ச்சி எங்களுடைய கணவனையும் எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய குழந்தைகளையும் கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய அந்த துவாவை சூரத்துல் ஃபுர்கானிலே வைத்தான். வேற எந்த சூறாக்கும் கொண்டு போக முடியாது. அந்த சூறால ஏன் சொல்றான் ஒரு கேள்வி கேட்கணும்ல. இதான் இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அதாவது நம்ம யுவன் சங்கர் ராஜா சமீபத்தில் ஒரு பேட்டியில கொடுத்துருந்தாரு. நான் குரானை எடுத்து ஓதுனேன், அது எனக்கு புரியல ஆரம்பத்துல, என்னடா ரொம்ப ஹெவியா இருக்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு கொஞ்ச நாள் விட்டுறேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் குரானை எடுத்து பாய்ப்போம், இப்ப புரியுதான் பார்ப்போம்னு பார்த்தேன். அப்பவும் ரொம்ப ஹெவியா இருந்தது. அப்புறமா தான் அவர் தன்னை சமாதானப்படுத்திக்கிறார். எப்படி சமாதானப்படுத்திக்கிறாருன்னு சொன்னா, அல்லாஹ் மகத்தானவன் தானே, அல்லாஹ் வெயிட்டானவன்ல. இப்ப வெயிட்டான ஒரு பவர் உள்ள குதிரத்து உள்ள அவன்கிட்ட இருந்து வந்த செய்தி வெயிட்டா தானே இருக்கும் என்று என்னை நான் புரிந்து கொண்டேன். அதோட பெண்ணாச்சு. அப்ப அதுக்கப்புறம் ஒரு குரானுக்கிட்ட போறதுக்கு அது ஒரு என்னது போகணும். அவர் மட்டும் இல்ல, நம்மளும் என்ன பண்றோம், குரானை பாக்குறோம். ஏன்னா ஒரு திருப்பி வர மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருது, மறுமையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படியே பனி இஸ்ராயலை பத்தி சொல்லிட்டு போறான். வரும்போது நம்ம என்ன பண்றோம், இதுக்கும் குரான் நமக்கு என்ன பண்றோம், ஒரு டிஸ்டன்ஸ். என்னன்னா நம்முடைய சிந்தனையை அந்த இடத்திலே நாம் நிறுத்தி விடுகிறோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கான பதிலை ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் சொல்றாரு, 30 ஆண்டு காலமாக இந்த குரானோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ், குரானை நான் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நான் முடிக்கணும்? 1 மாசத்துல முடியும். அதோட நான் ஸ்பீடா என்னால முடிக்க முடியும் வரும்போது எப்ப அப்படி குறைச்சிக்கிட்ட வராங்க. 10 நாள் 7 நாள் குறையும், அது கீழே போக வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா ரெபிடிஷன், அது குறிச்சுங்க, ரிஃப்ளெக்ஷன் சைக்கிள். நான் சொல்றதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்னு கொடுத்ததே என்னன்னு சொன்னா, குரானை வச்சு ஓதி இந்த சூறாவே வச்சுக்கோ, சூரத்துல் ஃபுர்கானே எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய மனைவியும், பெண்களுக்கு நானும் என்னுடைய கணவரும் இந்த சூறாவை எங்க ஆய்வு செய்து இதுல எங்க 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பர்சனலா என்ன சொல்றான், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர், ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பேரடைம் ஷிஃப்ட் கொண்டு வரணும். சோ அந்த அடிப்படையில இந்த சூறாவை இல்லற சொல்றோம், நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தலைப்புக்கு இந்த சூரத்துல் ஃபுர்கான் எப்படி உதவுறது வரும்போது நான் சொன்னல சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா குறிச்சு முதல்ல அந்த ஃபார்முலா போட்டோம், கட்டடத்தோட அஸ்திவாரம். இப்ப என்னன்னு சொன்னா, அந்த அஸ்திவாரத்தை குலைக்கக்கூடிய நம்பர் 1 எனிமி என்ன தெரியுமா? 43வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீலா. தன் மனோ இச்சையை தன் தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்த்தீரா, அவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீரா. மனோ இச்சைனா என்னன்னு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இலாகுன்னு சொல்லி தன்னோட மனோ இச்சை சாதாரணமாக நப்சுல ஏற்படக்கூடிய கீழ்த்தரமான இச்சைகள்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது அதோடு முடிந்து விடுவது அல்ல என சிந்திக்கணும். ஏன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த மனோ இச்சையை ஆங்கிலத்துல விம்ஸ், WHIM, capricious குறிச்சுக்கோங்க, டிசையர்ஸ், அதாவது லோலி டிசையர்ஸ், ஈவில் இம்பல்சஸ், இப்படி ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றான். ஆளுக்கால் ஒரு மெத்தட் டிரான்ஸ்லேட் பண்றான். அல்லாஹ் எதை கொண்டு வைக்கிறான்னா, அதை ஷிர்க்குன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? தன் மனோ இச்சை தன்னுடைய இலாஹா இல்லல்லான்னு சொல்லிடுறோம். ஆனா என்ன பண்றோம், அந்த அல்லாவை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நம்முடைய ஹவாவை வைத்து விடும் போது அந்த ஹவா நம்முடைய ஈகோவாக மாறி விடுகிறது. ஈகோ, அந்த ஈகோவை நாம் வணங்குகிறோம், அந்த ஈகோ சொல்வதை நாம் கேட்கிறோம். இப்ப நான் சொன்ன அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபார்முலா, அடுத்த ஃபார்முலா பிரேக். எது ஃபார்முலா? எப்படி பிரேக் பண்ணுது தெரியுமா? நீங்க கணவன் வச்சுக்கோ, ஈகோவோட தன்னுடைய மனைவிக்கு சென்றால் அவனுக்கு குர்ரத்த ஐன் கிடைக்காது. எழுதிக்க, சத்தியம். ஒரு மனைவி தன்னுடைய ஈகோவோடு தன்னுடைய கணவனுக்கு சென்றால் அவளுக்கு குர்ரத்த ஐன், கண் குளிர்ச்சி கிடைக்காது, குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சி கிடைக்காது, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கண் குளிர்ச்சியை பார்க்க மாட்டார்கள். குறித்துக் கொள். ஈகோ இஸ் நம்பர் 1. இந்த வசனத்தை நம்ம பின்னாடி எடுத்துக்கோ.
ரெண்டாவது, ஈகோ ஒருத்தவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஒரு கேள்வி வருது. எனக்கு முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நம்ம எப்போதுமே நம்மள்ட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம்னு சொன்னா, மன்சூர் வந்து ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எங்க குடும்பத்துல யார் யார்கிட்டலாம் ஈகோ இருக்கு? எங்க வாப்பாக்கு இருக்கா ஈகோ, எங்க அம்மாக்கு இருக்கா ஈகோ, எங்க அக்காக்கு இருக்கா, எங்க மச்சானுக்கு இருக்கா, இது கணக்கு போட ஆரம்பிச்சோம். இல்ல, இந்த வசனத்துக்கு நான் முதலில் கேட்கும் போது அன்னையிலிருந்து நமக்கு ஈகோ இருக்கிறதோ, நம்ம ஹவாவனை மனம் இச்சல் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம சாராயம் அடிக்கிறது இல்ல, சிகரெட் குடிக்கிறது இல்ல, அந்த மாதிரி கண் பார்வையை தாழ்த்தி கொள்கிறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம், தற்பெருமை, நான் வச்சதுதான் சரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் இருக்கிறது அல்லவா, அது என்கிட்ட இருக்கான்னு சொன்னா அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்கிட்ட கேரக்டர் இருக்காது, அஹ்லாக் இருக்காது. அஹ்லாக் அடிபட்டு போய்விடும். அஹ்லாக் அடிபட்டு போய்விட்டால், இன்னொரு ஃபார்முலா சொல்றாங்க, பொதுவான ஃபார்முலா, அஹ்லாக் இருந்தால், இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அஹ்லாக் இருந்தால் உறவு ஏற்படும். இரண்டு பேருக்கு மத்தியிலே அஹ்லாக் நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் அது உடைந்து விடும். இப்ப கணவன் மனைவியருக்கு இடையில அஹ்லாக் கொண்டு வரணும்னா ஆணவம் போய்விட வேண்டும். ஆணவம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே கணவன் மனைவி உறவை ஒன்றுபடுத்த முடியாது. அங்கே மவத்தா, லவ் அடிப்படும், ரஹ்மா அடிப்படும், சக்கீனா அடிப்படும், குர்ரத் ஐன் அடிப்படும். அதுக்கு அடையாளம், ஒருத்தவங்க கிட்ட கேரக்டர் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட ஈகோ இருக்கா நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா உங்கள்கிட்ட விட்டுறேன். அடுத்தது ரெண்டாவது என்ன தெரியுமா? 25, 28வது வசனம், 43, 25, 28க்கு வரும். குர்ஆன் பக்கத்துல வச்சுக்கோங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? மறுமைக்கு கொண்டு போயிட்டான். டக்குன்னு மறுமைக்கு கொண்டு போயிட்டான். என்ன சொன்னா, அங்க போய் என்னுடைய துக்கமே யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலாலன் ஹைலா, இன்னவளை சேர்த்துக்கங்க, நான் என்னுடைய நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டாமா? இந்த கணவன் மனைவி உறவுல நம்ம இப்ப குறிப்பாக எதுக்கு பேசுறோம்? கணவன் மனைவி உறவுல பேசுறோம். நம்ம வாழும் பொழுது இப்ப அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டோம் இல்லையா? இதுக்கு நேர் மாற்றமாக நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. குடும்பம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், சமூகம் ஒரு அழுத்தங்களை கொடுக்கும், கலாச்சாரம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், உறவினர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள், கணவனுடைய சகோதரிகளும் கணவனுடைய தாயும் அழுத்தத்தை கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறதுக்கு இவர்கள் தான் மறுமையில வந்து நின்றாக. அல்லாஹ் தஆலா, நான் சொல்றது சீரியஸான விஷயம். நீங்க சாதாரணமா இதை எதாவது சொல்ல நான் ஒதுக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய சீரியஸான விஷயம். நீங்க அப்படி உங்களை ஆத்தாக்கு கட்டுப்பட்ட, அம்மாவுக்கு கட்டுப்பட்ட, அக்கா தங்கச்சி கட்டுப்பட்ட, ஊருக்கு கட்டுப்பட்ட, கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்ட நின்றுண்டா 25, 28 பாருங்க. நரகத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது, ஆகா இவனை நான் நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. பீர் பிரஷர், சமூகம், சொசைட்டல் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், கல்ச்சுரல் பிரஷர், திருமண உறவுக்கு மிகப்பெரிய எதிரி. எல்லாம் அடிபட்டு போயிடும். குர்ரத்தைன் அடிபட்டு அப்படின்னு என்னன்னா, யாரு வந்து பீர் பிரஷருக்கு கட்டுப்படுகிறார்களோ அந்த குடும்பத்துல குர்ரத்தைன் இருக்காது. அடுத்த ஃபார்முலா புரிச்சுக்க. இந்த ஃபார்முலா ஒத்து போயிடும். நம்ம இந்த ஃபார்முலா மாத்த முடியாது. நல்லா யோசனை பண்ணிக்கங்க. ரெண்டாவது பாயிண்ட், 29வது வசனம். நான் அவனுடைய, அதுக்கு பின்னாடி யார் தெரியுமா இருக்கிறா? 29 படிச்சு பாருங்க. நான் அவனுடைய வழிகட்டுக்கு பலியாகி என்னிடம் வந்து அறிவுரை ஏற்காமல் இருந்து விட்டேன். ஷைத்தான் மினவும் என்னை மனிதனை ஏமாற்றக்கூடியவன். இந்த பீர் பிரஷருக்கு பின்னாடி மறைந்து இருக்கக்கூடியவன் ஷைத்தான். அல்லாஹ் தஆலா 29வது வசனத்துல சொல்றான். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம குர்ரத் ஐன் அங்க பார்த்தோம். நம்ம என்ன திருமணம் சம்பந்தப்பட்ட பயான்ல நம்ம ஸ்ட்ரக்சர்ல பேசுவோம். அல்லாஹ் எங்க எதையும் எலிட் பண்றான்னு பாருங்க. அதான் சூறாவை படிங்கன்னு சொல்றேன் நான். இன்னும் இருக்கு, இன்னும் இப்ப பார்க்க போறோம். அந்த சூறாவை முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்தது பாருங்க 30. என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டால் என்று நபி அல்லாஹ்ட்ட சொல்லுவானா. எது அப்ப வந்து குர்ஆனையே புறக்கணிக்க வைக்கக்கூடிய அளவு 30வது வசனம். யார் இருக்கா? சமூகம் சார், சமூகம் சார். என்னுடைய உறவினர் ஒருத்தர், அவரை அந்த சம்பந்தி வீட்டுக்கு போய் பேசும்போது, என்னங்க இதெல்லாம் வந்து தாடி வச்சுக்கிறீங்க, துப்பி வச்சுக்கிறீங்க, மார்க்கத்துடைய அடையாளம் எல்லாமே இருக்கு, ஃபாலோ பண்றீங்க, ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி பொண்ணூட்டார்ட்ட வந்து இது மாதிரி நடந்துக்கிறது வந்து மார்க்கத்துல அனுமதி இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன ஆரம்பிச்சாரு. இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எடுத்து நீங்க வந்துடாதீங்க, புரியுதா? இப்படியே வறுமையில் அல்லாஹ் சொல்லுவாங்க, சமூக புறக்கணிதா இல்லையா? சமூகத்துடைய அழுத்தத்தின் காரணமாக குர்ஆனை நாம் புறக்கணிக்கிறோமா இல்லையா? அப்புறம் அல்லாஹ்வுடைய விதிச்ச விதியை மீறுறோம். எப்படி குர்ரத் ஐன் வரும்?
எப்படி கண் குளிர்ச்சி வரும்? எப்படி சக்கினா வரும்? மூணாவது இருக்கு பாருங்க, இது நிறைய 44வது வசனத்தை எடுத்து பாருங்க. என்னன்னு சொன்னாக்கா, நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலானோர் கேட்கிறார்கள் அல்லது அறிந்து உணர்கிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் யஸ்மஊன அவ் யாகிலூன், காதுல வாங்குறாங்க நீங்க சொல்றத, சிந்திக்கிறாங்க நினைக்கிறீங்க. இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போர்கள், பல்ஹும் அதல்லு சபீலா, அதை விட வழிகட்டவர்கள். என்ன அர்த்தம்? ஆடு மாடு மாதிரி, கால்நடைகள் மாதிரி. என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல வந்து ஹெர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு போயிடுவோம், எல்லாரும் போல கல்யாணம் பண்ணுவோம், எல்லாரும் பெண்களை மருமகளை எப்படி நடத்துறோம் அது மாதிரி நம்ம நடத்துவோம், எல்லா நாத்தனாவும் எப்படி நடத்துறோம் எப்படி நடத்துவோம். குர்ரத்த ஐனுக்கு ஒரு கணவன்மார்களுக்கு சொல்றேன் நான், உங்களுடைய மனைவியுடைய சகோதரிகளை, உங்களுடைய தாயை வச்சுக்கோமே, வரும்போது என்ன அவங்க என்ன பண்ண பிரஷர் கொடுக்க கூடாது. அப்படி இல்லாம ஹேர்டு மென்டாலிட்டின்னு அர்த்தம், ஆடு மாடு மாதிரி. எல்லாரும் ஊர்ல அப்படித்தான் நடக்குது, எல்லாரும் அப்படித்தான் நடக்கிறாங்க. என் வீட்டுல என்ன கொடுமை என்னுடைய மனைவிக்கு நடந்தாலும் எல்லா வீட்லயும் நடக்கிறதானே என் வீட்டு நடக்குது. ஏன் தங்கச்சி போன இடத்துல அப்படித்தானே கஷ்டப்படுதுவா போட்டு. மூணாவது மிக முக்கியமான அந்த என்ன, கட்டடத்தை கட்டக்கூடிய பார்முலாவை உடைக்கக்கூடிய பார்முலா, சிந்திக்கிறது இல்ல, விளைவுகளை கான்சிக்வன்ஸ் சிந்திக்கிறதே கிடையாது. மூணாவது ஃபார்முலா. நாலாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த நேமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுல ஒரு நேமத்தை 54வது வசனத்தை படிச்சு பாருங்க. குடும்ப அமைப்புல கணவன் மனைவி குழந்தைகள் உருவாக்குற அந்த செயின் ஜீனியாலஜி இருக்கு பாருங்க. இது அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கொடுத்தேன், பஹுவல்லதி, நான் ஹலக மினல் மாய், அதாவது என்னன்னா, மனிதனே வந்து தண்ணீர் இருந்து மனிதனை படைத்தவன் அவனே. பிறகு வம்ச உறவின் மூலமாகவும் திருமண தொடர்பின் மூலமாகவும் இரு தனித்தனியான உறவு முறைகளை அவன் ஏற்படுத்தினான். IFT டிரான்ஸ்லேஷன். இது நேமத்து, இதுக்கு நன்றி செலுத்து அல்லது, ஆனால் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவதில்லை. வேற ஒரு அதை வைக்கல அந்த இடத்துல பக்கத்துல. அதாவது அல்லாஹ் தஆலா என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் கொடுத்தது அல்லாஹ்வுடைய நேமத்து, அதுக்கு நான் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும் நல்ல எதிர்பார்ப்பேன். ஆனால் நன்றி செலுத்தலன்னு வரும்போது அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், இந்த சூரத்துல் ஃபுர்கான்ல 2 குரூப்பை பத்தி சொல்றான். நான் பின்னாடி அதை எடுத்துக்கிறேன். ஒரு குரூப் என்னன்னா, அல்லாஹ் தஆலா கொடுத்த நேமத்துகளை அல்லாஹ் எப்படி பயன்படுத்த கொடுத்தானோ அப்படி பயன்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்கள். அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா 63வது வசனத்திலிருந்து, இதே சூரா 63வது வசனத்திலிருந்து 76 வரைக்கும் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அதை நீ சொல்றான். அப்ப என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிற அந்த குர்ரத் ஐனை நோக்கி அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் சொல்றான். இது பிளஸ்ஸிங். மனைவிங்கிறது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு நேமத்து, கணவன்கிறது அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த நேமத்து. அந்த அடிப்படையில வந்துட்டாலே என்னமே வந்துடும், டோட்டலா எல்லாம் மவத்தா ரஹ்மலாம் வந்துடும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட், எனக்கு நன்றி செலுத்தணுங்கிறது வந்துடும். நன்றி செலுத்த மறுப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒரு பெண் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உன்னால நான் என்ன தக்கன, ஹதீஸ் கடைசியில வருது பார்ப்போம். இப்ப வந்து இந்த பார்த்துட்டோமா, இதே சூறாவுல அல்லாஹ் தஆலா தீர்வு, இப்ப தீர்வு வச்சுக்கணும். முதல்ல அந்த ஃபார்முலா சொன்னோம், பாசிட்டிவ் பில்டிங். நெகட்டிவான ஃபார்முலா கொஞ்சம் இருக்கு, நிறைய இருக்கு. அது சின்ன சின்னதா நிறைய வச்சிருக்கிறேன், டைம் இருந்தா பார்ப்போம். இப்ப தீர்வுக்கு வந்துருவோம். 63வது வசனத்தை எடுத்துக்கலாம். 63வது வசனம், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. இன்னும் அர் ரஹ்மானுடைய இதான் ஒரு குரூப். சூரத்துல் ஃபுர்கான்ல ஃபுர்கான்னா நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கக்கூடியது, நல்ல குடும்பங்களையும் கெட்ட குடும்பங்களையும் பிரிக்க போகிறது, நல்ல கணவனையும் கெட்ட கணவனையும் பிரித்து காட்ட போகிறது, நல்ல மனைவியும் கெட்ட மனைவியும் பிரித்து காட்டப்படுகிறது, நல்ல சமூகத்தையும் கெட்ட சமூகத்தையும் பிரித்து காட்ட போகிறது. இப்பெல்லாம் நான் இபாதுர் ரஹ்மான். இன்னொன்று கவனிக்கிற முக்கியமான விஷயம், இந்த சூறாவெல்லாம் எப்ப இறக்குனா தெரியுமா, நுபுவத்துவத்துடைய 5, இப்ப ஒரு குறிப்பா சீரத்துல கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு நபியாகி 5வது அல்லது 6வது ஆண்டு துவக்கம்னு சொல்றாங்க. அப்ப வந்து முஸ்லிம் உம்மத்துல மொத்தம் எவ்வளவு பேர் சார்? மொத்தமே எடுத்துட்டா 100, 120, 150 பேர் தான். ஏன்னா ஒரு பாதி பேர் கூட அபிசீனியாவுக்கு போயாச்சு. ஹிஜ்ரத்தின் அப்பவே மொத்த முஹாஜிர்களோட எண்ணிக்கை 80ல இருந்து 90க்குள்ளதான். எல்லாம் டோட்டலா 150ல இருந்து மேக்சிமம் ஹிஜ்ரி. அப்ப நுபுவத்துவத்துடைய 5வது ஆண்டு 6வது ஆண்டுல இருந்தது 100, 100 சொச்சம் தான். அவங்களதான் அல்லாஹ் என்ன பண்றான், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். நல்லா கவனிங்க. திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுக்கு போனா என்ன தண்டனைங்கிறது பூராவும் மதீனாவுல இறக்கி அருளப்பட்ட வசனங்கள். இந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா,
அடி வாங்குகிறார்கள். பிலால் அடி வாங்குறாங்க, கப்பாப் அடி வாங்குறாங்க. இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, நான் ஈமான் கொண்டோன்னு வெளியில சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்து, அபூபக்கர் சித்திக்கு ஆபத்து, டார்ச்சர். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்றாங்கன்னா, இபாதுர் ரஹ்மான் குடும்ப அமைப்பை பத்தி பேச அந்த இதுல 74வது வசனம் அந்த குர்ரத் ஐன் பார்த்தோமே. அப்ப அந்த குர்ரத் ஐனை நோக்கி போவதற்கு அவர் என்ன பண்றாங்க, இபாதுர் ரஹ்மான் வந்துரு, அல்லாஹ்வுடைய அடியாரா வந்துரு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். முடிஞ்சு போச்சா? அங்க பார்த்தோம்ல ஈகோ 43 63 லிங்க் பண்ணுங்க. அங்க மனோ இச்சை கடவுளை கொண்டு போய் வைக்கிறோம். இங்க எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது இந்த குடும்பம், அல்லாஹ் கொடுத்தது மனைவி, அல்லாஹ் கொடுத்தது மக்கள். பணிவு, இந்த பணிவோடு நீங்க மனைவிட்ட போங்க சார், பணிவோடு நீங்க கணவன்ட்ட வாங்கம்மா. குர்ரத் ஐன் 76 63 74 லிங்க் பண்ணி பாத்துக்கங்க. அச்சா, சொல்யூஷன் நம்பர் 1 ஹியூமிலிட்டி, பணிவு பணிவு பணிவு, ஒரு ஃபார்முலா மறுபடியும் பில்டப் பண்றதுக்கு. ரெண்டாவது சொல்யூஷன் என்ன தெரியுமா, முக்கியமானது. இதுல அவங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு ஃபேமிலி வந்திருக்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருங்க, இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழு. 64வது வசனம், இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனை சஜ்தா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் வழிபாடு ஏற்பட செய்து இரவில் இருப்பார்களே, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு நேரத்திலே அவர்கள் சஜ்தாவிலையும் நின்ற நிலையிலும் அவர்கள் இருப்பார்களே அவர்கள். அப்படின்னா குடும்பத்துல ஆன்மீக சூழல், சடங்கு ரீதியான ஆன்மீகம் கிடையாது, குர்ரத் ஐனோடு இணைக்கப்பட்ட ஆன்மீகம். ஆன்மீகமும் குர்ரத் அல்லாஹ்வுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ரிலேஷன்ஷிப்பை முடிவு செய்ய வேண்டும். ஊர் அல்ல, உலகம் அல்ல, நட்பு அல்ல. நல்ல பிரச்சனை, எனக்கும் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லாஹ் அந்த பிரச்சனை நீ சேர்த்து வை, குர்ஆனை ஓதுற நீ வழிகாட்டு, இறங்கிட்டு டக்கு. மூணாவது பாருங்க 67 25வது 67 என்ன சொல்றேன்னா, இது முக்கியமான மூணாவது ஃபார்முலா. இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், உலாபித்தனமாக குறைக்கவும் மாட்டார்கள். முக்கியமான இஷ்யூ குடும்பத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கணவன் இருந்து மிக அதிகமான எதிர்பார்ப்பு செலவு செய்யறது. கணவன் பக்கத்துல என்னன்னு சொன்னா மிக அதிகமான கஞ்சத்தனம், ரெண்டும் தப்புங்கிறான். அப்ப குர்ரத் ஐன் வேணும்னு சொன்னா அவர்கள் மாடரேஷன், நடுநிலைமையோடு குடும்பத்தை அடைத்து செல்வார்கள். இது நேர் ஆப்போசிட் ஒரு குரூப் இருக்கு, அதுதான் இபாதுர் ரஹ்மானுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு குரூப் கடைசியில வராங்க. புரியுதா? அப்ப எந்த குடும்பத்துல அப்ப என்னன்னா, ஒரு மனைவி மிக அதிகமாக எதிர்பார்க்கிறாள், அல்லது மனைவி சிக்கனமாக கொடுத்தனம் நடத்துகிறாள், மனைவி கணவன் ஊதாரித்தனமா செலவு செய்து வருகிறான்னு சொன்னா குர்ரத் ஐன் கிடைக்கவே கிடைக்காது. மூணாவது ஃபார்முலா. குர்ஆன் உள்ள ஃபார்முலா, சொந்தமான ஃபார்முலா கிடையாது. நாலாவது, இதான் மிக முக்கியமான இன்னொரு சொல்யூஷன் நம்பர் 4, அல்லதீன லா யஷஹதுன ஸூர் வைதா மர்ரு பில்லஹவி மர்ரு வக்கிராமா. இதுல 2 பகுதி இருக்கு பாருங்களேன். ரெண்டாவது பகுதி என்னன்னா, அதாவது ஏதேனும் வீணானவற்றின் அருகில் செல்ல நேர்ந்தால் கண்ணியமானவர்களாக கடந்து சென்று விடுவார்கள். பிரயோஜனம் இல்லாத கூட்டத்துல அவங்க உட்கார மாட்டாங்க. முதல் பகுதி என்ன வருது, அவர்கள் பொய்மைக்கு சாட்சியாக இருப்பதில்லை. இதுக்கு 2 விளக்கம் இருக்கு. பொய் சாட்சி சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா, ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டத்தார உட்காந்துக்கிறாங்க, அங்க யார் இருப்பா, நம்ம சொன்ன அந்த 3 பேரும் எடுத்துக்கோங்க. யாரு? ஒண்ணு ஆணவம் பிடிச்சவன் இருப்பான், இன்னொன்னு அவன் சொல்றது ஆமா போட்டுக்கிட்டு பீர் பிரஷர், ஆமா நீங்க சொல்றது பயந்துக்கிட்டு அவன் சொல்றது ஆமா போட்டு உட்காந்துருப்பான். ஃபிரௌன் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இன்னொரு குரூப் மாட்டு மந்தை ஒண்ணு இருக்கும், அங்க பொய் இருக்கும். இது பள்ளிவாசல்ல நடக்கும் இந்த மாதிரி கூட்டம், அசருக்கு பிற்பாடு. ரமலான் காலத்துல தராவிக்கு பிறகு நடக்கும். வீட்டுக்கு வெளியே இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அந்த கூட்டத்தார. எதன் மூலமாக? செல்போனு, பேஸ்புக்கு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு. அந்த உலகத்துல என்ன இருக்குதுன்னா வீணானவற்றை பிரயோஜனமே கிடையாது. அப்ப யாரெல்லாம் வீட்டுக்கு வெளியே கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு விட்டு தங்களுடைய மிக அதிகமான நேரங்களை இந்த வெளி உலகத்துல போய் செலவு செய்கிறார்களோ குர்ரத் ஐன் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சு, குர்ரத் ஐன் கிடைக்காது. அதுக்கு என்ன டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறான். அப்ப என்னன்னா ஒருத்தருக்கு கேட்டாரு, நாங்க இந்த நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தும் போது அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, 2 மாசம் தான் லீவ்ல வராங்க. வந்தாக்கா என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் வீட்டுல இருக்கிறாங்க, மறுநாள் பார்த்தாக்கா காலையில பசியாரவனும் வெளில போயிடுறாங்க, ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுல வராங்க. கேட்டாக்கா ஆமா நாங்க வெளிநாட்டுல 2 வருஷம் இருந்துட்டு எங்க நண்பர்கள் எல்லாம் பிரிந்து இருக்கிறோம், ஊருக்கு வந்தோட தான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்க சாட்டிங் இரவு தான் நாங்க மனைவிட்ட கொடுத்துடுறோமே, 10-12 மணிக்கு அவங்க மனைவியர்கள் என்ன சொன்னா, ஏன் எங்கள்கிட்ட பேசுறேன். கணவன்மார்கள்ட்ட போய் கேட்டாக்கா அது அவங்களுடைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதெல்லாம் மனைவிட்ட பேச முடியுமா? எங்க போறாங்க? அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
பிரயோஜனமான கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் திக்ர் பண்ணது போய் உட்காரும், ஒரு கூட்டம் குர்ஆனை போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கேயும் போய் உட்காரலாம். அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் மத்தியில உட்கார்ந்து சாட் பண்ணிருக்காங்க, நகைச்சுவை உணர்வோடு இருந்திருக்கிறாங்க, பயான் பண்ணி இருக்கிறாங்க. அது அல்லாமல் இறைவனுடைய சிந்தனையை மறக்கக்கூடிய ஜூர்ங்கிற வார்த்தை வந்து ஆழமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வார்த்தை, அதுக்கு டைம் இல்லை. அதுல போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா குர்ரத் ஐன் கிடைக்காது. இன்னைக்கு சொல்ல போனாக்கா கணவன் மனைவிக்கு இடையில அதிகமான நேரத்தை குடும்பத்துக்கு வெளியில வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கூட இந்த கொரோனா சூழ்நிலையில கூட மனைவிட்ட உட்காந்து பேசாமல் இருக்கும்போது, குழந்தைகளோட பேசாமல் இருக்கும்போது குர்ரத் ஐன் கிடைக்காது. 4வது சொல்யூஷன் என்ன? மனைவியின் பக்கம் திரும்புங்க, குழந்தைகளின் பக்கம் திரும்புங்க. இப்பதான் அல்லாஹ் 74 அல்லாஹ் தஆலா இதுல 2 பாயிண்ட் வருது. அல்லதீன யகுலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன். நம்ம முதல்ல சொன்னோம், அதாவது குடும்ப அமைப்பை வைத்து தான் சமூக அமைப்பு, ரெண்டையும் லிங்க் பண்றாங்க இந்த வசனத்துல 74. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சமூகத்துடைய தலைவர்களை உருவாக்கக்கூடியது கணவனும் மனைவியும். முத்தகீன இமாம் தலைவர் யாருக்கு? தக்வா உடையவர்களுக்கு. அந்த தக்வா உடையவர்கள் யார் உருவாக்கணும்? குர்ரத் ஐன் கொடுக்கக்கூடிய கணவனும் மனைவியும். எவ்வளவு பெரிய பொறுப்பு இது, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அல்லாஹ் இதோடைய கூலி என்ன சொல்றான்? இப்ப என்ன பண்றான்? இது நம்புறமா இல்லையா? இத்தகையோரே தங்களுடைய பொறுமையின் பலனாக உயர்ந்த மாளிகை பெறுவார்கள், மரியாதைகளுடன் வாழ்த்துக்களுடன் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். பொறுமையாக இருந்தது இதுல வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையா இருந்தது. அடுத்து அவர்கள் என்றென்றும் அங்கு தங்கி வாழ்வார்கள். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது அந்த தங்குமிடம், எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது அந்த ஓய்விடம். 76வது வசனம். அதோட வச்சு இப்படி இல்லை. இது வந்து இபாதுர் ரஹ்மானை பத்தி சொல்லியாச்சு. இந்த பார்ப்புலாருக்குள்ளார எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளார நின்றுவோம், நம்ம எல்லாரும் நின்றுவோம். 6 மாசத்துக்கு தான் பயிற்சியே, ஹோம் ஒர்க்கே தான். இதுக்குள்ளரே நீங்க போகலன்னு சொன்னா, நம்ம சொன்ன அஸ்திவாரத்தை போட்டோம்னு சொன்னோம். அஸ்திவாரத்துக்கு பிறகு வந்து அதை உடைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான தீர்வுகளையும் பார்த்தோம். இல்லைன்னா அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலேயே வைத்திருக்கிறான். அதை சொல்லி இந்த சூரத்துல் ஃபுர்கான் 18வது வசனத்தை எடுத்துக்கங்க. அதற்கு அவர்கள் காலு சுபஹானக, அவங்க மறுமையில சொல்லுவாங்க. நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கிறேன். மறுமையில வந்து நம்ம எதையெல்லாம் வச்சோம் பாருங்க, எதை வச்சோம்? நம்முடைய ஈகோ, நம்முடைய ஆணவம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இணை வச்சதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து இல்ல, நான் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க நாங்க சொல்லவே இல்லைன்னு மறுத்துருவாங்களாம். முன்னேண்டி நாங்கள் பாதுகாவலர்கள் ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு தேவையில்லை. அது தப்சீர் வேற மாதிரி போகும், அது தேவையில்லப்ப. ஆனா அவங்க ஒரு நல்ல முக்கியமான கவனிங்க, எனினும் நீ இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களும் சுகம் அனுபவிக்க செய்தாய். மத்தஹும் அங்க என்ன சொன்னோம்? அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நடுநிலையாக குடும்பத்தை நடத்துவார்கள். இங்க இன்னொரு கூட்டம் இருக்கு, யார் வச்சு? ஈகோவை ஃபாலோ பண்ணின கூட்டம் மறுமையில மாடிட்டு முழிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சொல்லி காட்டும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று உலகத்திலே அவர்களை சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தோம். இஷ்டத்துக்கு சம்பாரி, ஹலால் ஹராம் நோ, இஷ்டத்துக்கு செலவு பண்ணு, என்ஜாய், அனுபவி. ரெண்டுக்கு புரியுதா? நடுநிலையாக நடத்தக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவி உலகத்தை எல்லாவற்றையும் நான் அப்படி வரும்போது என்ன நல்ல முக்கியமா கவனிங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹத்தா நசு திக்ர், அவங்களுடைய உலக அந்த நுகர்வு கலாச்சாரம் சொல்றோமே, அதுல போக போக அவர்கள் இறைவனுடைய திக்ரை மறந்து விடுவார்கள். நசு திக்ர் இப்படியே இருக்கு, படிச்சு பாருங்க 25:18. அந்த இறைவனுடைய திக்ர் மறந்து போய் உலகத்துல மூழ்கிட்டாங்கன்னு சொன்னா வகானு கௌமன் பூரா. அல்லாஹ் தஆலா கௌமன கூட்டத்தார் பல மாதிரி பேர் வைப்பான். இந்த கௌமன் பூராக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு பாலைவனத்துல ஏதோ விதையப்பட்ட முளைக்காது இல்ல, பிரயோஜனம் இல்லாத பூமி, பிரயோஜனம் இல்லாத ஒரு சமூகம், பாடடைஞ்ச ஒரு வீடு, அபேண்டன்ட் ஹவுஸ், தாருல் பவாருக்கு பேர். குர்ஆன்ல 2-3 இடத்துல தான் அந்த பூர்ங்கிற வார்த்தை வருது. அவர்கள் இது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சமூகம் பயனில்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம 3 இருக்கா இல்லையா? விக்ர் இருக்கு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது, திருமணத்தை பற்றி பேசும்போது, பெண் பார்க்கும் போது, கணவனை தேடும் பொழுது எது நம்முடைய அளவுகோல்? டிகிரி அளவுகோல், ஸ்மார்ட் அளவுகோல், சம்பாத்தியம் அளவுகோல், அஹ்லாக் கிடையாது, தக்குவா கிடையாது. உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கா? அளவுகோல். ஓகே, நல்ல படிப்பு, நல்ல சம்பாத்தியம். இறைவனோட திக்ர், அதை பத்தி யாருக்கு கவலை? இது கௌமன். நான் சொல்ல இதுக்கு எதுக்கு இந்த குர்ஆன் சூறாவை நான் கொண்டு வந்தேன்னா, இந்த கௌமன் குர்ஆன் நான் சொன்னா என்ன அடிக்க வருவீங்க நீங்க அத்தனை பேரும். என்ன இது பிரயோஜனம் இல்லாத சமூகம், இந்த சமூகத்தை பார்த்து எப்படி சொல்ற? அல்லாஹ் சொல்றான், வெரி சீரியஸ், இட்ஸ் a very serious matter.
அதனாலதான் அந்த இபாதர் 65 எடுத்து டக்குன்னு 65க்கு போங்க. என்ன சொன்னா, அந்த நரகத்துல எங்களை போற்றாத அல்லாஹ் அல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா. இந்த கௌமன் பூராவோட இடம் இது நரகம். அந்த நரகத்துல போற்றாதுன்னு இபாதுர் ரஹ்மான் துவா கேட்டுட்டு இருப்பாங்களாம். இப்போ உலகத்தை அனுபவித்து அது அந்த கூட்டம். அந்த கூட்டத்துலதான் அல்லாஹ் இன்னொரு வசனங்கள் வருது. அந்த 63 நீங்க படிச்சு பாருங்க. அந்த கௌமன் பூரால கொலை நடக்கும், கௌமன் பூரால விபச்சாரம் நடக்கும். இபாதுர் ரஹ்மானுக்கு வந்து விபச்சாரத்துக்கு சொன்ன மக்காவில 5வது ஆண்டு இறக்கி வைக்கப்படும் பொழுது விபச்சாரத்துக்கு இந்த தண்டனைங்கிறதே இல்லை. ஆனா அந்த 100 பேரை வச்சுட்டு என்ன, அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் அநியாயமாக எந்த உயிரையும் கொலை பண்ண மாட்டார்கள் சொன்ன. ஆனா கௌமன் பூராவில் விபச்சாரம் நடக்கும். கவுன்சிலிங்ல வருகிறது. என் கணவர் எனக்கு துரோகம் செய்கிறார், நான் எத்தனை தடவை மன்னிப்பது? ஒரு பெண் கேட்கிறான். என் மனைவி, நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், என் மனைவி துரோகம் செய்கிறார், பிட்ரையல்னு பேரு. ஹலோ, என்ன ஆயிடுச்சு? இந்த முடிவு 11:30 நான் முடிச்சிடலாமா மேடம்? கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஓகே, அப்புறம் என்னன்னா, இப்ப இது புரிஞ்சது. இதான் சூரத்துல் ஃபுர்கானை நம்ம முடிச்சிருவோம். இதோட வச்சுக்கிட்டு நான் அது பெருசா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூறா, நீங்க படிங்க. அடுத்தது வந்து சில டிப்ஸ் கொடுக்குறோமா, அதோட நம்ம முடிச்சுக்கணும். என்னன்னா, கணவனாக வரக்கூடியவர்கள், குறிப்பாக ஆண்கள், தாரிக் ரமதான் சொல்றாரு, உலகளாவிய அளவுல திருமண விஷயத்துல சிக்கல்களை மாட்டி இருப்பது பெண்களை விட ஆண்கள்ங்கிறார். ஆச்சரியமா இருந்தது. ஆண்கள் நிறைய மாறணும். ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை கொடுக்கறதுங்கிறது பயான், இன்னொரு பக்கம் அந்த பயான் பண்றவங்களே தன்னுடைய குடும்பத்துல குர்ரத்தைனா இல்லை. அப்ப என்னன்னு சொன்னாக்கா, இப்ப என்ன நம்ம சொல்ற மாதிரி ஹோம் ஒர்க் பண்றோம். அந்த ஹோம் ஒர்க் பண்ணி என்ன நான் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா சுன்னத்தான விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தா சில ஃபார்முலா சொல்றேன். மனைவி கிட்ட முதல்ல அவங்களுக்கு பையன் டிஃபரெண்ட். நீங்க ஆணு, அவங்க பெண்ணுங்க. ஆண் வேற, பெண்ணு வேற. அவங்க பேசுற லாங்குவேஜ் வேற, நீங்க பேசுற லாங்குவேஜ் வேற. அவங்க வளர்க்கப்பட்ட முறை வேற, நீங்க வளர்க்கப்பட்ட முறை வேற. அவங்க கலாச்சாரம் வேற, உங்க கலாச்சாரம் வேற. அவங்க எஜுகேஷன் வேற, உங்க எஜுகேஷன் வேற. அவங்களுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை வேற, உங்களுடைய ஆளுமை வேற. அவங்க அறிவை அணுகக்கூடிய விதம் வேற. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது அல்ல. ஆண்கள் அறிவு ரீதியாக அவர்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறார்கள். மனைவியர் உணர்வு ரீதியாக ஒவ்வொன்றையும் அவங்க அறிவையும் உணர்வையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஆண்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்ப்பார்கள். பெண்கள், இது 3வது நாள் டாபிக், நான் அதுல போய் கை வைக்கல. பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக பார்க்க மாட்டார்கள். இதை புரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணுடைய இயல்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, பெண்கள் பேச விடணும், சுன்னத்து. ஆண்கள் குறைவாக பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் பேசினாக மௌனமாக இருப்பார்கள். நம்பர் 1. லிசனிங், காது கொடுத்து கேட்பார்கள். நம்பர் 2, பேச வேண்டியது வந்தால் மிக குறைவாக பேசுவார். கணவனுக்கு 3 ஃபார்முலா. 1, மனைவி சொன்னா காதை வாங்கி கேட்டுக்கிட்டே இருங்க. கரிசனத்தோடு, நடிப்பதாக அல்ல, பொறுவது அல்ல, கரிசனத்தோடு முகம் பார்த்துக்கு. என்ன டயர்டா இருந்தாலும் அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் சொல்றது என் புருஷன் காதுல வாங்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. அவங்க தீர்வுலாம் கொடுத்துறாதீங்க பாதியில. அது விடுமா, அது பெரிய விஷயம் இல்லை, சொல்லிடக்கூடாது. தீர்வு கொடுக்க கூடாது. அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களான்னு வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 1 மௌனமா இருக்கணும், இன்னொன்னு லிசன் பண்ணணும். பேசுறதா இருந்தா குறைவாக பேசணும். குறைவாக பேசுவது என்னன்னா, உறுதியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசக்கூடாது. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. உங்களை பிடிச்சிருவாங்க. பெண்களுக்கு மெமரி பவர் அதிகம். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரின்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. 3 சுன்னத்தான ஃபார்முலா. பொருளாதாரம் குறித்து கருத்து வேறுபாடு வரும். குழந்தை வளர்ப்புல கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி சொன்ன இன்லாஸ், மதர் இன்லா, அதாவது கணவனுடைய தாய், கணவனுடைய சகோதரிகள் கொண்டு வரக்கூடிய. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு புரிதல் வந்து ஆண் ஆதிக்கம் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆண் ஆதிக்க மனப்பான்மையோட இவங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள், இதெல்லாம் பிரச்சனை அதிகரிக்க செய்யும். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தீர்வு நம்ம முதல்ல சொன்னது தீர்வு சொல்லிட்டோம். ஆனால் இப்ப இது வரைக்கும் நம்ம சொன்னதை யாரும் ஃபாலோ பண்ணல. குர்ஆனை ஃபாலோ பண்ணல, சுன்னாவை ஃபாலோ பண்ணலன்னா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றேன். 1 என்ன தெரியுமா? கணவன்கிட்ட அல்லது மனைவி கிட்ட ஒரு தப்பை பார்க்கும்போது உடனே ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாது, அடக்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி செய்ய அந்த கோபத்தை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. பில்டப் எமோஷன்ஸ், பாட்டில்ட் அப் எமோஷன்ஸ் சொல்றாங்க. அது என்ன ஆகும்னு சொன்னா ரிசன்ட்மெண்ட்னு பேரு. ரிசென்ட்மெண்ட் போய் நெட்ல போய் பாருங்க, விளக்கம் கிடைக்கும். அப்ப என்னன்னு சொன்னாக்கா, கேட்கறதுக்கு தயங்குவாங்க. இது போய் இப்ப எப்படி கேட்கறது, இது போய் இப்படி கேட்கறதுன்னு அடக்கி வச்சுருவாங்க.
கணவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும், மனைவி கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தப்பு. இதுல என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அதாவது கணவன் மனைவிகள்ல பேச்சு வந்து ஓப்பன் டிஸ்கஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்காம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேசிடணும். இது ஒரு சிலர். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துல பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனை பத்தி நீங்க செய்யறது தப்புன்னு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஆர்குமெண்டா மாறும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என் மேல தப்பு இல்லைன்னு நான் டிஃபென்ஸுக்கு வந்துடுவேன், என்ன தற்காத்து கொள்ள பார்ப்பேன். அப்ப என்னன்னா, ஒண்ணு அவங்க மேல தப்பு, மனைவி மேல தப்பு, என் மேல தப்பு இல்லை, மனைவி மேல தப்பு, என் மேல தப்பு இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, கணவன் மேலதான் தப்பு, என் மேல தப்பு இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போகும். இதுதான் ஆரம்பம். இது ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்க இந்த ஸ்டேஜ்ல, இதுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஸ்டேஜ்ல யார் இருக்கிறாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கும், ஆனா பிளமிங் இருக்கும். இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல், சுன்னத்தான வழிகாட்டுதல் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம இதுல ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம். உடனே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன தீர்வு என்னன்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் தான், பேசிடுவோம். பிளேம் பண்ணக்கூடாது, என் மேல இருக்கிற தப்பா ஒத்துக்கும். அந்த பிளேமிங் ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தையில ஹார்ஷ் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க, கடுமையான விமர்சனத்துல கொண்டு போய் இந்த பிளேமிங் முடியும். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னாக்கா, வீட்டுக்கு ஆபீஸ்க்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, கடைக்கு போறாரு, போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை. எடுக்கலன்னு வரும்போது ராத்திரி என்ன பண்றாருன்னா, லேட்டா வீட்டுக்கு வராரு. அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு 11 மணிக்கு வந்து இவர் ரொம்ப டயர்டா வராரு. அப்ப எப்படி பேசுவீங்க அந்த கணவன்ட்ட? ஏற்கனவே இருக்கிற பல கோவம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இவர் இப்படித்தான் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க, இதா வர முடியலன்னு சொன்னா ஒரு போன் பண்ணி தொலைக்கிறதுக்கு என்ன? நான் அப்படி ஓப்பனா சொல்றேன். இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க. டயர்டா ஒரு கணவன் வீட்டுக்கு வரும்போது என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, புரியுதா? ஹார்ஷ் கிரிட்டிசிசம். அவங்க தலாக்குங்கிற கப்பல் போய்கொண்டு இருக்கிறது. நாலாவது என்ன தெரியுமா? கண்டெம்ட், அவமானப்படுத்துது. அவங்க முகம் போற போக்கு, அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாத்திலயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நீங்க பேசவே முடியாத அளவுக்கு உங்களை வார்த்தைகளை குத்தி கிழிக்கக்கூடிய அளவு. ஆணுக்கு சரி, பெண், நான் ஒருத்தவங்களை சொல்றேன்னு விட்டுறாதீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அது ஒருத்தவங்க பிளேம் பண்ணிக்கிறது, ஒருத்தவங்க கிரிட்டிசைசம் பண்ணி விமர்சிச்சுக்கிறது கடுமையா, ஒருத்தவங்க அவமானப்படுத்துறது. இந்த கண்டெம்ட்டுக்குன்னு போயிட்டோம்னா அது அடுத்தது தலாக்கில தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த கட்டத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா 90% ஆஃப் த கப்பிள்ஸ் அது தலாக்கை நோக்கி போகிறது என்று நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆய்வுகளை சொல்றாங்க. அந்த பெண்களின் ஹதீஸ், அந்த பெண்கள் ஒருத்தி காலம் முழுக்க உபகாரம் செய்து பின்பு உங்களை ஒரு தவறை அவள் கண்டு கொண்டால் நன்னிடத்தில் எந்த நலவையும் கண்டதில்லை என்று கூறிவிடுவாள். அப்ப என்னன்னா, அவமானப்படுத்துவது உறவை முறித்து விடும். சைத்தான் பின்னாடி இருக்கான். கணவனை மனைவி பிரிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப அதுக்கு பதிலாக முதல்ல மவத்தா ரஹ்மா சொன்னாங்க, அவங்க செஞ்சதை பாராட்டிடுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லுங்க, புரியுதாப்பா? அப்ப அப்ரிசியேஷன், அவங்களுடைய பாசிட்டிவான குவாலிட்டியை பார்த்து பாராட்டும் போது உறவு நெருங்குகிறது. ஆனால் அவமானப்படுத்தும் போது உறவு உடைந்து விடுகிறது. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, பேசி பிரயோஜனமே இல்லை சொல்லிட்டு எது நடந்தாலும் வாயை புத்தி ஸ்டோன் வாலிங்னு பேரு. பந்தை வந்து ஒரு செவுத்துல போட்டா திரும்பி தான் வரமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோன் வாலிங்னா அமைதியாக பின் வாங்கிடுவாங்க, கணவன்மார் அல்லது மனைவி பின் வாங்கிடுவாங்க. இதுவும் ஒரு கட்டம். இதை விட ஒரு கட்டம், ஏதாவது கட்டத்துல மறுபடியும் போய் பேசி இது சமாதானம், எப்படி சமாதானம் ஒன்று, கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் எப்படிங்கிறது தெரியாது, எப்படி பேசுதுங்கிறது தெரியாது, எங்க வச்சு பேசணும்னு தெரியாது. அப்படி போச்சுன்னு சொன்னா என்ன, எமோஷனல் ஃபில்டிங், உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, நாடி துடிப்பு 100 ஆயிடும். அந்த நேரத்துலதான் குடும்ப வன்முறைன்னு சொல்றோமே, கோவம் வந்துடும். அடிக்கிற அளவுக்குலாம் போகக்கூடியதுக்கெல்லாம் எமோஷனல் ஃபிளடிங். இது எல்லாமே என்ன, ஆரம்பத்தில் உள்ளதை விட்டு வைத்ததுனால இந்த கட்டத்துல நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு சொல்லவே முடியாது. ஆக என்னன்னா, இதான் வந்து நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கான்வர்சேஷன் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் மேரேஜ். அதாவது என்னன்னா, ஹாப்பி கப்புள்ஸ், சந்தோஷமான கப்புள்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, எப்போதுமே அவங்க சண்டை போட்டாலும் பேச்சை மட்டும் விட மாட்டாங்க, சண்டை போட்டாலும் கட்டிலே பிரித்து போடவே மாட்டாது. அது அடுத்த கட்டங்கள். ஆக வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட உட்காரணுமே தவிர, எந்த பிரச்சனை எடுத்துட்டு போனாலும் பேசினா அது இன்னும் பெருசா போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டோன் வாலிங்களை கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. கடைசியா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன். அதாவது நீங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க, நானும் கல்யாணம் ஆனவன், குழந்தை இருக்கும், குழந்தை இல்லாம இருக்கும். ஆனா அந்த நம்ம முதல்ல சொன்னது போல மவத்தா ரஹ்மா இருக்கு பாருங்க, அது மாதிரி 100ல 1 ஃபேமிலி 2 ஃபேமிலி இருக்கும். அது வந்து என்ன, ஜோடி பொருத்தம்னா இதுதான் நம்ம ஊர்லயே பார்ப்போம். அந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு அமைக்கலையே, அந்த மாதிரி நமக்கு ஒரு மனைவி இல்லையன்னு நம்ம வருத்தப்படுவோம். உண்மையிலேயே உமர் அலி அல்லாஹ் தஆலாஹு தான் நமக்கு பாடம் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி குடும்பங்கள் 100க்கு 1 2 தான் அவங்க காலத்துல. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருந்தாரோ, எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் பண்ணி தலா கூட்டுட்டு இருந்தாராம். இது போய் ஒரு ரிப்போர்ட் போய் உமர் அலி அல்லாஹ்வுக்கு போயிருக்கு.
போன உடனே அவர் உமரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னமா அடிக்கடி தலா கூடுறீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, தலா கூடுறீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் மனைவி என்ன நேசிக்கலையே, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மனைவியை கூப்பிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது நான் ஆமா அவர் அல்லாவின் மீது ஆணையாக சொல்லி, என்ன நீ நேசிக்கிறேன்னு, இல்ல அல்லாவின் மீது ஆணையா நீங்க கேட்டீங்க, நான் நேசிக்கலன்றாங்க. என்ன நேசிக்காத பொண்ணு நான் எப்படி தலா கூடாம இருப்பேன்னு சொல்லிட்டு நான் தலா கூப்பிட்டு இருக்கிறேங்கிறார். உடனே உமர் அலி அல்லாஹ் அந்த பெண்ணை வர வைக்கிறாங்க. பெண்ணை வர வச்சு, ஏமா அவரை நீங்க நேசிக்கலையா சொன்னீங்களாமே, ஆமா அல்லாவின் மீது சத்தியமாக நேசிக்கலாம் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும் போது உமர் அலி சொல்றாங்க, போய் சொல்லுங்கிறாங்க. கவனிங்க, அன்பின் மீது நிறுவப்பட்ட திருமணங்கள் எல்லாம் மிக குறைவானவை. உமர் சொல்றேன், பாக்கி எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். குழந்தை வந்துருச்சு, இனிமேட்டு நான் வேற எங்க போவேன். ஆக கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து எல்லா திருமணங்களையும் சேர்த்து வைக்கத்தான் பார்ப்பார்களே தவிர எந்த திருமணத்தையும் உடைத்து விட பார்க்க மாட்டார்கள். அதனால சேர்ந்து வாழ்வதற்கு ஹோம்ஒர்க் கிளியர், வேற எதுவுமே வேணாம். குரானை வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இந்த சூறாவை வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியுமா பாருங்க. கடைசியாக ஒரு யாஸ்மின் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பேராசிரியை யூடியூப்ல எல்லாம் வருவாங்க. அவங்க சொன்ன ஒரு சின்ன சொற்பொழிவை வந்து ஒரு பாடத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, ஒரு பெண் வந்து ஒரு கணவன்கிட்ட எதிர்பார்க்கறதுல முதலாவது என்ன, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கிட்ட மனைவி கிட்ட எதிர்பார்க்கறதுல முதலாவது என்னன்னு கேட்கறாங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, என்ன ரெஸ்பெக்ட், எனக்கு கண்ணியம் கொடுக்கணும் எதிர்பார்க்கணும். அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு அடையாளமாக அவன் கருதுவது என் பேச்சுக்கு கேட்டு நடக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் கல்யாணம் ஆன புதுசு, அவர் வந்து வீட்டுல ஊர்ல இருந்து அவங்க மாமியாங்க வீட்டுக்கு வருவாரு, மனைவி அழைச்சிட்டு வருவார். மனைவி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபங்க்ஷன் அது கிராமம், ஒரு 3-3:30 மணிக்கு அந்த கிராமத்துக்கு வர்ற பஸ் ஒரு பஸ் தான் இருக்கும், அதுல அவங்க திரும்பி போகணும். அப்போ வந்து அந்த மருமகன்ட்ட அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணுடைய சகோதரலாம் சொல்லுவாங்க, நீ 2-3 நாள் இரு, நாங்களே கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறோம், பக்கத்து ஊர் தான் கொண்டு போய் விட்டுருவோம், அதனால இரின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லும், என்கிட்ட கேட்காதீங்க, என்னுடைய கணவர்கிட்ட கேளுங்க, அவர் ஏறினா நான் இருப்பேன், பஸ் ஏறினா ஏறிடுவேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த கணவனுக்கு. 3 மணிக்கு பஸ் வரும், அவர் கிளம்புவார், இருக்க மாட்டாரு, அந்த பொண்ணு கிளம்பி போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு கட்டுப்பட்டு விட்டால், என் மனைவி என்னை கண்ணியப்படுத்தி விட்டால், இதான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு. இது நிறைவேற்றிட்டீங்கன்னு சொன்னா என்ன, அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், இவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. என்னன்னா, ஒரு பெண்ணு ஃபர்ஸ்ட் தன்னுடைய கணவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, கண்ணியம் இல்ல, லவ். என் கணவன் என் மேல பாசமா இருக்கான், லவ் பண்றான், பிரியமா இருக்கிறான், அது எனக்கு தெரியுது. அப்படி பிரியமா இருக்கு, அதுதான் எதிர்பார்க்கணும். அதை தான் நம்ம என்ன பண்றோம், மபத்தா லவ், நீ கொடுத்துரு, உன்னை ரெஸ்பெக்ட் பண்றால. அப்ப என்னன்னா, எந்த கணவனுக்கு ஒரு பெண் கண்ணியம் கொடுக்கிறாளோ அந்த கண்ணியம் கொடுக்கக்கூடிய மனைவியை கணவன் நேசிக்கிறான். எந்த மனைவி தன்னுடைய கணவன் தன்னை நேசிப்பதாக நினைக்கிறாளோ அவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு விடுகிறாள், அதாவது கணவனை மதிக்கின்றாள். சைக்கிள் சுத்தி சுத்தி வருது, இவன் மதிக்கிறான், இவன் லவ் பண்றான், அன்பு செலுத்துகிறான், அவள் கண்ணியம் செலுத்துகிறான். இதை உடைக்கிறது என்ன தெரியுமா, இவன் என்ன பண்ணுவான், என் பேச்ச கேட்கல, இவன் மேல அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம், இவங்க என் மேல லவ் இல்லல்ல, இவரை கண்ணியப்படுத்தி என்ன கண்டெம்ட், புரியுதா? இது வந்து பிரேக்கிங் த சைக்கிள். இதுல வந்து சிக்கினாங்க, கிரேசி சைக்கிள்னு பேரு இருக்கு. இதுல வந்து சிக்கிக்கிட்ட அவங்களுக்கு தீர்வே கிடையாது. இந்த தீர்வை உடைக்கிறது, கணவன் உடைச்சாலும் சரி, மனைவி உடைச்சாலும் சரி, நன்மை அவங்களுக்கு தான். அல்ல அளப்பரிய நன்மை வச்சிருக்கிறான். அதாவது என்னுடைய கணவன் என் மீது அன்பு வைத்தாலும் சரி, வைக்க விளையாண்டாலும் சரி, நான் என் கணவுக்கு கட்டுப்படுவேன், மனைவி வந்துடும். அதே போல என் மனைவி என்னை மதிச்சாலும் சரி, மதிக்காட்டாலும் சரி, அவள் மீது இருக்கிற அன்புல நான் குறை வைக்கவே மாட்டேன், இவன் வந்தாலும் சரி. மறுபடியும் அந்த சைக்கிள் என்ன பண்ண முடியும், நிலைநிறுத்தி மறுபடியும் கணவன் அன்பு செலுத்தவும் மனைவி கண்ணியம் செலுத்துமாக இந்த சைக்கிள் ஓடணும். புரியுதா? போ இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த உரையில நான் வந்து சொல்ல விரும்பியது. குறிப்பாக நாங்க சொன்னதை பூராவும் விட்டுடுங்க, இதெல்லாம் எங்க டிசைனை பூரா விட்டுடுங்க. குரான் கிட்ட போங்க, அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிற அந்த ஃபார்முலா, சுன்னத்தான ஃபார்முலா கிட்ட போங்க, சிந்திங்க, பீர் பிரஷரை விட்டு கொஞ்சம் வெளில வாங்க, நம்மள மாறணும்ன்றத ஒரு ஐடியாவுக்கு வந்துருங்க. அந்த மாறி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. அது 2 பேருக்கும் அல்லாஹ் நாங்க துவா செய்யறோம். அந்த அடிப்படையில நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் வந்து இதனால இன்னொரு பெரிய பெனிஃபிட் தான் நான் முதல்ல சொன்னது போல, குழந்தைகள் குர்ரத்த ஐனை குடும்பத்தில் அனுபவிப்பார்கள், நல்ல தலைமுறை ஒன்று உருவாகும். அப்படிப்பட்ட தலைமுறை உருவாக்கக்கூடியவர்களாக இளம் கணவன் மனைவியை ஆக்கி வருவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன்.